எதிர்காலத்தில் ஏற்படத்தக்க உணவு பிரச்சினை தீர்வுகளை காண்பதற்கான ஓர் உத்தி திட்டமாக அரசாங்கத்தின் மூலம் நாடு பூராகவும் பயிற்சிகை போர் நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. அப்போ வாசித்துக் கொள்ளுங்க, இப்படித்தான் எதிர்காலத்தில் ஏற்படத்தக்க உணவு பிரச்சினை தீர்வுகளை காண்பதற்கான ஓர் உத்தி திட்டமாக அரசாங்கத்தின் மூலம் நாடு பூராகவும் பயிற்சிகை போர் நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானம். அப்போ நிகழ்ச்சி திட்டம் என்பது ஒரு ப்ரோக்ராம், திட்டம் என்பது ப்ராஜெக்ட். அப்போ பல ப்ராஜெக்டுகளை கொண்டதாகத்தான் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ரைட். இப்போ வாசிக்கும் பொழுது நான் ஏற்கனவே சிலைஸுக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த கேஸை அணுகின உங்களுக்கும் சொல்லியிருப்பேன். அந்த கேஸுக்குள்ள ஒரு பாத்திரமாக அல்லது அந்த கேஸ் நடக்கிற ஒரு 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 களத்தில் நீங்கள் நிற்கிற ஒரு ஒன்றாக ஏதேனும் ஒரு விடயமாக உங்களை கற்பிதம் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த கேசஸுக்குள்ளே நீங்கள் ஊன்றி அந்த கேசஸுக்குள்ளே அமிழ்ந்து ஒரு விடயத்துக்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடியவராக இருக்க. யாரேனும் ஒரு பிரச்சனையை உங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த கால ஒரு அளவாக கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற ஆளாக இருக்க முடியாது. அதை நீங்கள் கவனமாக லிசன் பண்ணி உற்று நோக்கி அந்த பிரச்சனைக்குள்ளே போகின்ற பொழுதுதான் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியாது. எனவே இவ்வாறு தான் இந்த பிரச்சனையை வாசியுங்கள். உங்களை கற்பிதம் செய்து கொண்டு வாசித்து அந்த பிரச்சனையை ஒவ்வொரு வரியையும் உங்களுக்கு விளங்குகின்ற விதத்திலே வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். இதற்கேற்ப பல அமைச்சுக்களை இயல்புபடுத்துவதன் மூலம் கமத்தொழில் அலுவல்கள் அமைச்சினுடாங்க இயல்புபடுத்துவதன் மூலம் என்ன பல அமைச்சுக்களை ஒரு ஒரு இந்த இதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள் பண்ணி அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுற இதை வேலைகளை பொறுப்பெடுக்குது கமத்தொழில் அலுவலர்கள் அமைச்சு. ரைட். அப்போ அந்த அமைச்சின் செயலாளர் தான் இதில் பிரதானமாக இருப்பார். அவர் இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, ஏவுபடுத்துகிற பல நிறுவனங்கள் என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும். கமத்தொழில் இப்போ இந்த பயிற்சியங்க கூட உங்களுக்கு தெரியும். ரைட். அப்போ காணி தேவைப்படும், காணி அமைச்சராக இருப்பார். காணி அமைச்சு வேண்டும். உங்களுக்கு தெரியும் பெருந்தெருக்கள் மற்றும் நீர் வழங்கல்கள் இருக்கும். அப்போ நீர் தொடர்பான இதாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலநிலை சார்பான விடயங்கள். அவ்வாறு பல விடயங்கள் தொடர்பான அமைச்சுக்கள், போக்குவரத்து, பொது போக்குவரத்து எல்லாமே வரும். அப்போ இதுக்கள் இவ்வாறு பல அமைச்சுக்களை கோஆர்டினேட் பண்ணுகின்ற பொறுப்பு பண்ணி இந்த நிகழ்ச்சி திட்டத்தை சகல கிராம சேவக பிரிவுகள் நடைமுறைப்படுத்துகிற திட்டமிட்டு யாரை புரிந்து கொள்ளுங்க. ரைட். ஐடியாஸ். இதற்கமைய கிராம அலுவலர் பிரிவு மட்டத்தில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் பொறுப்பு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்படும். ரைட். இப்போ எங்கன்னா அடுத்த கட்டம் எங்கிருந்து வராங்கன்னா நேரடியாக அங்கிருந்து இந்த விடயத்தை கிராம மட்ட பிரிவு மட்டத்தில் நடைமுறைப்படுத்த பொறுப்பு பிரதேச செயலாளர் கையளிக்கப்படும். என்ன அர்த்தம்னா பிரதேச மட்டத்தில் இருந்து கிராம மட்டத்துக்கு அது மாறுது. அப்போ இவரை கோஆர்டினேட் பண்ணுங்கிறது மாவட்ட செயலாளராக இருக்கும். அப்போ நேரடியாக பிரதேச செயலாளரை இவங்க தொடர்பு கொள்ள மாட்டாங்க. இப்போ கிராம மட்டத்தில் நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பு பிரதேச செயலாளர் கையளிக்கப்படும் என்றால் அவரை கோஆர்டினேட் பண்ணுறது ஜிஐ இருப்பார். அப்போ ஜிஐக்குள்ளால தான் அந்த இது வரும் என்ற அந்த இது நான் உங்களுக்கு காட்டினதுலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதே வேளை அதற்காக பிரிவின் எல்லா அரசாங்க அலுவலர்களினதும் நிறுவனங்களினதும் பங்கு பற்றி பிரதேச செயலாளர் பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டது. ரைட். இப்போ இது எப்படி கையளிக்கிற அதிகார கையளிப்பு முறையாக செய்யப்பட்டது. சேக்குலர் ஒன்று இந்த பயிற்சிகை போர் நிகழ்ச்சி திட்டம் 2024 இவ்வாறு இந்த விடத்தில் இந்த மிஷனரிக்கு இவ்வளவு இதுக்கு செலவு செய்யப்படும், இவ்வளவு இது பண்ணி இதில் நோக்கம் என்ன என்று அறிவித்து இதுக்கான இந்தந்த வேலைகளை வாங்குகிற இந்த அதிகாரங்கள் பிரதேச செயலாளராக உங்களுக்கு பொறுப்ப வைக்கப்பட்டிருக்கு. தொடர்பாக நீங்கள் மாவட்ட செயலாளர் ஊடாக அமைச்சின் திரைக்களத்தின் அமைச்சின் செயலாளர்களுக்கு பதிலளிக்கின்ற கடப்பாடுடையவராக காட்டப்படுவது. இப்படி ஒரு நான் சமரியை சொன்னேன். சாராம்சத்தினூடாக சேக்குலஸ் வரும் சுற்று நிரூபம் என்று சொல்வார். நம்மளுக்கு சொல்லப்படும் சுற்று நிரூபம். இது இன்டர்னல், அதாவது மேலிருந்து கீழ் நோக்கிய வேர்டிக்கல் ரைட் கேஸ் ஒன்று. ரைட். வேர்டிக்கல் ஆர்கனைசிங்கில் வர நான் சொன்ன முதலாவது வர கேஸ். ரைட். இப்போ இதில் தொடர்பாடல் எப்படி இருக்க போகுது? செங்குத்தாக இருக்க போகுது. ரைட். திரு அஜித் பண்டார இறக்காம பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரால் யாரு? அஜித் பண்டாரங்கிற இறக்காம பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரால் பயிற்சிகை போர் பற்றி கிடைத்த அறிவுறுத்தல்கள் சுற்று நிருபங்கள். ரைட். அறிவுறுத்தல் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். போன அறிக்கலாம், மெயில் அறிக்கலாம், எப்படியா அறிக்கலாம். சுற்றுநிறுவங்கள் சேக்குலர்கள் கட்டளைகள் ஓர்டர் யார் இதான் இதைத்தான் செய்யணும் என்று ஒரு மீட்டிங் போட்டு ஓர்டர் பண்ணிப்பான் ஆகியவற்றுக்கு ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. ரைட். ரைட். இந்த விடயங்களை அதாவது அஜித் பண்டார் எண்ணிறாங்கன்னா அறிவுத்தல் சுற்றுலா கட்டளை ஆகியவற்றுக்கு ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. இசைவாக பிரிவின் எல்லா அரசாங்கங்களையும் அழைத்து
அறிவுறுத்துவதற்காக பயிர்ச்செய்கை போர் நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரதான அலுவலர்களின் பங்கு பற்றுகை மேற்குறித்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு மிக குறைந்தபட்ச மட்டத்திலிருந்து உத்தியோகபூர்வ கடமைகள் தொடர்பாக உதாசீனமான வினைத்திறனின்றிய அலுவலர்களாக மக்களிடையே பிரசித்தி பெற்றிருந்த கமத்தொழில் அலுவலர்கள் மேற்குறித்த சேவையில் பங்கு பற்றாமையினால் இந்நிலைமை மேலும் உறுதிப்படுத்தப்படும். ரைட், இப்போ ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒழுங்கு செய்யப்படுகிறது, இந்த அறிவுறுத்தல்கள் இதெல்லாம் அவர் இது பண்ணுறார். ரைட், இசைவாக பிரிவின் எல்லா அரசாங்க அலுவலர்களையும் அழைத்து அறிவுறுத்துவதற்காக பயிர்ச்செய்கை போர் நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ரைட். அப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவர் பயிர்ச்செய்கை போர் இதுக்காக இதை ஒழுங்குபடுத்துறதுக்காக வேண்டி அவர் ஒரு நிகழ்ச்சி திட்டம் உண்டு ஒழுங்குபடுறார். ஒரு என்ன யாருக்கும் ஒரு ப்ரோக்ராம் உண்டு பண்ணுறார், எல்லாருக்கும் இந்த விளக்கங்களை கொடுக்குறார். இசைவாக பிரிவின் எல்லா அரசாங்க அலுவலர்களையும் அழைத்து அறிவுறுத்துவதற்காக பயிர்ச்செய்கை போர் நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பிரதான அலுவலர்களின் பங்கு பற்றுகை மேற்குறித்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு மிக குறைந்தபட்ச மட்டத்திலிருந்து உத்தியோகபூர்வ கடமைகள் தொடர்பாக உதாசீனமான வினைத்திறனின்றி அலுவலர்களாக மக்களிடையே பிரசித்தி பெற்றிருந்த கமத்தொழில் அலுவலர். அப்போ இந்த பிரச்சனையில எப்படின்னா உங்களுக்கு தெரியும், கமத்தொழில் அமைச்சினுடைய ஆக குறைந்த மட்டத்தில் அதை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் தான் ரைட் இந்த எக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ். அப்போ இவங்க என்ன உதாசீனமானதும் வினைத்திறன் இன்றிய எஃபிஷியன்சி இல்லாத அலுவலர்களாக மக்களிடையே பிரசித்தி பெற்றிருந்தாங்களாம். அலுவலர்கள் மேற்குறித்த சேவையில் பங்கு பற்றாமையினால் இந்நிலைமை மேலும் உறுதிப்படுத்தப்படுது. ரைட், என்னன்னு சொன்னாங்கன்னா இங்கே இது காட்டப்படுது, நேரடி டிரான்ஸ்லேஷன் இது காட்டப்படுதுன்னு சொன்னால் இந்த பிரச்சனை மக்களுக்குள்ள போகாது. இது உதாசீனமான அதாவது இந்த உத்தியோகத்தர்களால் என்ன நடக்குது, இந்த இவங்களுக்கெல்லாம் இந்த அறிவுறுத்தல்களை அவர் வழங்கணும் என்கிறதுக்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி திட்டம் அவர் ஒழுங்கு செய்கிறார். எனினும் இப்போ உங்களுக்கு உலகித்தானே, அதாவது மேலே என்ன சொல்லுதுன்னா, இவர் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை இது பண்ணுறார். இவங்க எல்லாருக்கும் இப்படியான ஆட்கள் இருப்பாங்க, இவங்க அவ்வளோ பேருக்கும் இந்த கட்டளைகள் அறிவுறுத்தல்களை வழங்கணுங்கிறதாண்டி இப்படி உதாசீன செய்கிறார்கள் இருப்பாங்கிறதுக்காண்டி அவர் இதை ஒழுங்கு செய்கிறார். எனினும் பயிர்ச்செய்கை போர் நிகழ்ச்சி திட்டத்திற்காக ஒரு கிராம அலுவலர் பிரிவிலிருந்து 100 பேரை தேர்ந்தெடுக்குமாறும் அப்பயனாளிகளை கமத்தொழில் அலுவலர்கள் மூலம் தெரிந்தெடுக்குமாறும் அடுத்தவர்கள் இப்படித்தான் இது பண்ணுறாரு. இந்த குறைஞ்சதில் இது பண்ணல என்ன ஆர்டர் வருதுன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு ஒரு கிராம அலுவலர் பிரிவில் இருந்து, இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு டிவிஷனில் உங்களோட ஊரில் ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு இருந்து ஒரு 20 கிராம சேவகர்கள் இருந்தால், 50 கிராம சேவகர்கள் இருந்தால், ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுக்கும் 100 பேரை தேர்ந்தெடுக்குமாறு ஒரு ஆர்டர் வருது. இதற்கேற்ப திரு அஜித் பண்டார உரிய அறிவுறுத்தல்களை கமத்தொழில் அலுவலர்களுக்கு வழங்கிய போதிலும் உரிய தேதியில் பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு கமத்தொழில் அலுவலர்களுக்கு முடியவில்லை. அவங்களால முயலாம் போய் அவர் அதை சொல்றார். இந்நிலைமையின் மத்தியில் இறக்காமம் பிரதேச செயலகத்தின் பயிற்சியை போர் நிகழ்ச்சி திட்டத்தை உரியவாறு நடைமுறைப்படுத்தல் பிரச்சனை ஏற்பட்டது. ரைட், இப்போ இவர் இந்த மீட்டிங் போட்டு எல்லாம் இது பண்ணினாலும் இவங்க என்ன செய்கிறாங்க என்றால், அங்கே மேற்குறித்த இந்த இதில் அவங்க பங்கு பெற்றல, அவங்க உதாசீனமாக இருந்தாங்க. அப்போ பிரச்சனை ஆகுதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. என்ன முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது பந்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு யார் திட்டம் எங்கிருந்து நடைமுறைப்படுத்தப்படுது, எந்த சேனலுக்கூடாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட், கிளியர் தானே, கதைக்கிற கிளியர் தானே, கிளியர்னா சொல்லிக்கொள்ளுங்க. ஒரு மெசேஜ் ஒன்று வந்துடுது, சவுண்ட் கிளியர்லேருந்து கிளியரானு பார்த்துட்டு சொல்லுங்கள், சவுண்ட் கிளியர் இல்லைன்னா மெசேஜ் ஒன்று போடுங்க. ரைட், ரெண்டாவதாக என்ன சொல்லுதுன்னா, அவர் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை பற்றி கிடைத்த அறிவுறுத்தலை பற்றி இது பண்ணுறாரு. சரியானே, ஆகிட்டு ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒழுங்கு செய்கிறார். அவற்றுக்கு இணங்க ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒழுங்கு செய்கிறார். இதோட ஆனால் இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் பங்கு பற்றுறது வந்துட்டு வினைத்திறனின்றிய மற்றும் உதாசீனம் செய்கிற இந்த பொறுப்புகளை உதாசீனம் செய்கிற அலட்சியம் செய்கிற உத்தியோகத்தர்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் ரைட் பங்கு பற்றுறது குறைவாக இருந்தது. பங்கு பற்றவே இல்லைங்கிறது இல்லை, அவரை மேற்கொடுத்த சேவையில் பெரும்பாலும் பங்கு பற்றலை. ஏனினும் பயிற்சியை போர் நிகழ்ச்சி மூணாவது என்ன சொல்லுதுன்றால், 100 பேர் எடுக்க சொல்கிறாங்க, உரிய டைமில் பயனாளிகள் தெரிவு நடைபெற முடியலை. அதால் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை சரியாக அதில் நோக்கத்துக்கு இப்போ நடைமுறைப்படுத்தலாம் போகுது என்று சொல்கிறது தான் கேஸ். நீங்கள் அந்த 5 மினிட்ஸில் உங்களுக்கு வாசிக்க சொல்லியிருந்தேன், இதே மாதிரி வாசித்து எடுத்திருப்பீர்களாக இருந்தால் இந்த கேஸை சொல்லுங்கள். நாங்கள் இப்போ கேஸில் போவோம், கேஸை நாங்கள் விளங்கி எடுத்தால் தான் அடுத்ததாக எங்களுக்கு போவோம்.
இது கிரகித்தல் போன்று விடயங்களை விளங்காமல் பார்த்து பார்த்து உள்ளுக்கு போய் எழுதுறதில்ல. இந்த பிள்ளையை நீங்கள் எங்கேயும் செஞ்சிடக்கூடாது. ரைட்? அதாவது பார்த்து பார்த்து, அதாவது கேள்வியை பார்க்குற மேலுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்குற, கேள்வியை பார்க்குற, அப்படி இதில் எங்கேயும் செஞ்சிடாதீங்க. இந்த கேஸை நீங்கள் ஃபுல்லாக உள்வாங்கிட்டு திரும்ப கேஸ் ஒன்றையும் வாசிக்காம போங்க. மிக பிரதானமாக அழகாக எழுதுவீங்க விட உடனடியாக. எவ்வாறு உங்களுக்கு தெரியும், ஒரு தொடைகள் கேள்வியில் உடல் தெளிவு இருந்தால் உடனடியாக அந்த வாரம் 5க்கும் ஐக்கியூவில் நாங்கள் விடை எழுக்கக்கூடியதாக இருக்குமோ, எவ்வாறு ஒழுங்கமைப்பு கேள்வி ஒன்றில் உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டு 1வது 2வது பிரதிட்டுட்டீங்கன்னு சொன்னால் 3வது 4வது 5வது மிக இலகுவாக செய்ய முடியுமோ, அதை போன்றுதான் இந்த இதிலையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இந்த கேஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாட் ஹேப்பன்ட் இன் த கேஸ், வாட் ஆக்சுவல் சிச்சுவேஷன், ஸ்டேட்டஸ் ஆஃப் த கேஸ் என்று நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் தெளிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். தெளிவாக ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஆன்சர் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு பண்ண வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். இப்போ கமத்தலில் அலுவலர்கள் அறிவுறுத்துவதற்கான கூட்டத்தில் பங்கு பெற்றாமை தொடர்பாக பிரதேச செயலாளர்களால் மேற்கொள்ளத்தக்க இது நடவடிக்கை கொடுக்கும். பட் அந்த மீட்டிங்கில் அவர் போடுறாரு, இவங்க அதில் பங்கு பெற்றதில்லை. இவர் மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறார். அந்த கூட்டத்தில் கமத்தொழில் அலுவலர்கள் பங்கு பெற்றதில்லை. ரைட்? கமத்தொழில் அலுவலர்கள், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் பங்கு பெற்றதில்லை. என்ன செய்யலாம் பாப்பம்? யாராவது சொல்லுவாங்க. நான் ஒன்றுக்கு தான் கேட்பேன், இடையில இருந்தாப்புல கேட்பேன். நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லம். ஏன்னா என்னோட எஸ்எல்இஎஸ் கிளாஸஸ்லையும் ஆன்சர் பண்ணி நாங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் பரீட்சைக்கு தோட்டிருந்தீங்க, அவங்க எனக்கு ஃபீட்பேக் பண்ணியிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. யாராவது சொல்லுங்கள், என்ன நடவடிக்கை எடுக்கலாம் சிம்பிளா? கிளியர் இல்லை, சொல்லுங்க கிளியரா. கமத்தொழில் அலுவலகத்தில் உயர் அதிகாரிக்கு அறிவித்தல் செய்யலாம். அடுத்தது சார், சொல்லுங்க. இப்போ இதில் கமத்தொழில் அலுவலகம் ஏன் வரலன்னு சொல்லி ஒரு உள்ள ஆய்வு மேற்கொள்றதும் அதுக்கான அறிக்கையை சமர்ப்பிக்கப்படி சொல்றதும் செய்யலாமா சார்? எஸ், அதான். இப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனாம் தேதி எக்ஸாம்? 18 சார். 18. நவ் 1 ரைட். உங்களுக்கு 2 வீக்ஸ் டெய்லிக்கு எடுத்துருக்கி வேறு பாடங்களும் படிக்கணும். கொஞ்சம் சரியாக இது பண்ணிக்கொள்ளுங்க. நான் அதாவது இந்த பாடங்களில் மனசுட தேவையில்லை, ஆன்சர் ரைட் ஓகே ஏதோ இது பண்ணிக்கொள்ளுங்க. இதை நீங்கள் எப்படி எழுதணும்னு சொன்னால், நடவடிக்கைகள் என்கின்ற பொழுது நான் எப்பவும் சொல்லித்தரேன் உங்களுக்கும், ஒரு வேலை ஆளை அது தனது கீழ்வார உத்தியோகத்தர்களை அல்லது தன்னை திணைக்களத்துக்கு அவுட் தருகிற உத்தியோகத்தர்களை தன்னுடைய கம்யூனிகேஷன் லிங்கேஜினூடாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது தன்னுடைய தொடர்பான திறன்களினூடாகத்தான் அவர்களை இது பண்ணணும். அடுத்தது கவுன்சில்களூடாக அவ்வாறு தான் அவர்களை நாங்கள் மாற்றி தங்களுடைய செயற்பாடுகளுக்கு திட்டங்களுடைய வெற்றிக்கு முனைய வேண்டும். அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பது 2வது கட்டமாக நாங்கள் யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அணுகுகின்ற பொழுது முதலாவது அவர்களை பிரெயின் ஸ்டோமிங் செய்கின்ற, அவர்களோடு கலந்துரையாடல் செய்கின்ற, ஆலோசனை நடத்துகின்ற, அவருடைய பிரச்சனைகளை உள்வாங்குகின்ற விடயங்களை தான் அப்படி. அப்போ நீங்கள் இந்த இடத்துல டக்குனு நாங்கள் ஒரு போலீஸாரோ அல்லது ஆர்மியோ உடனடியாக சட்ட நடவடிக்கைக்கு போவார்கள் அல்லது பனிஷ்மெண்ட்டுக்கு போவார்கள். அவ்வாறு போகாமல் ஒரு நிர்வாக உத்தியோகத்தராக நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக நாங்கள் என்ன செய்யலாம், பல நடவடிக்கைகள் எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? நான் பங்கு பற்றாமை தொடர்பாக என்றால் முதலாவது நாங்கள் அவர்களை அறிவிக்கிறதை விடுத்து அவர்கள் சார்பாக அவர்களை விசேடமாக அழைத்தால் அவர்களுக்கு என்று ஒரு யூனியன் இருக்கலாம், விசேடமாக அழைத்து ஆக்சுவலி அவர்களுடைய என்ன பிரச்சனை என்பதை நாங்கள் கேட்டறிந்து அவற்றை தீர்த்து கொள்ள முனைதல். எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்றால், நாங்கள் இந்த குறித்த கமத்தொழில் உத்தியோகத்தர்களை சகலரையும் அல்லது அவர்கள் சார்பாக பிரதிநிதித்துவப்படுகின்ற பிரதிநிதிகளை அழைத்து அவர்களோடு அவர்கள் தரப்பிலே இருக்கின்ற பிரச்சினைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்த்து கொடுப்பதிலே, அவர்களை இந்த திட்டத்தில் பங்கு பெற்று வைப்பதிலே செயலாளர் கலந்தாலோசனை நடத்துவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரைட். இரண்டாவது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்றால் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது இந்த சம விடயம் நடக்கின்ற பொழுது
இது தொடர்பான ப்ரோக்ரஸை அவர்கள் இவ்வாறு இதுக்கு சப்போர்ட் இல்லை என்றிருந்தால், அவர்கள் வரமாட்டார்கள் என்று தெரிந்திருந்தால், நாங்கள் உடனடியாக எங்களுடைய மேலதிகாரி ஊடாக, இப்போ செயலாளராக இருந்தால் மாவட்ட செயலாளரின் ஊடாக கமத்தொழில் அமைச்சுக்கு அறிவிக்க வேண்டும். இவர்கள் தொடர்பாக இவ்வாறு ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்பது தொடர்பாக அறிக்கையிட வேண்டும். பிரதேச எவ்வாறு எழுத வேண்டும்? அதாவது கமத்தொழில் அலுவலர்கள் இவ்வாறு கூட்டத்தை பரிசீலித்திருந்த போதும் அவர்களை ஆற்றுப்படுத்தி பங்கு பற்றுதலை உறுதி செய்வதற்காக முயற்சி மேற்கொண்டிருந்த பொழுதும் அது சாத்தியமாகவில்லை என்பது தொடர்பாக பிரதேச செயலாளர் தன் சம்பந்தப்பட்ட அல்லது அரசு அதிபரினூடாக மாவட்ட செயலாளரினூடாக அமைச்சின் செயலாளருக்கு அறிக்கை இட வேண்டும். ரைட், இரு நடவடிக்கைகள் தானே பல விஷயங்களை செய்யலாம். ரைட், நடவடிக்கைகள் கூட எடுக்கலாம். ஆனால் அதல்ல, இந்த நடவடிக்கை சட்ட நடவடிக்கைகளுக்கு போவதில்லை. இரண்டாவது, கமத்தொழில் அலுவலர்களின் உத்தியோக ரீதியான உதாசீனத்திற்கும் வினைத்திறனின்மைக்கும் உரிய இரு காரணங்கள் குறிப்பிடும். சொல்லுங்க, என்ன காரணம்? நீங்க கேஸை வாங்கிச்சிருப்பீங்க, சொல்லுங்க. உரிய இரு காரணங்கள். ஒரு உயர் அதிகாரி சரியான மேற்பார்வையின் கீழ் அவர் இல்லாமல் பிடிக்கலாம். அடுத்தது, அவங்களோட வேலையில அவங்களுக்கு திருப்தியிடத்தன்மை இல்லைன்னு எழுதலாம். அப்படி வருமா சார்? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேள்வியை வாசிங்கன்னு சொன்னா நீங்க, அவர்கள் பலமையாக இப்படித்தான் இருக்காங்க என்ற அர்த்தம் என்ன? சும்மா நான் சொல்லுங்க, உங்களோட வீட்டில் அப்படிதான் நீங்கள் அதை எடுக்கணுமா? நல்லா பாஸ்டாக நீங்கள் ஒரு விஷயத்தில் உங்களோட வீட்டில் ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து சொன்னால் நல்ல பொடியனே போய் பள்ளிக்கு போகிறான்னு இது பண்ணுறான், நல்ல பொடியனாக இருக்கான்னு ஓகே. இன்னொரு பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க அவன் கடும் இதாக தந்துடுறான், ட்ரக்ஸ் ஆக்களோட சேர்ந்துடுறான், அவன் இப்போ ஒரு 7-8 வருஷமாகவே அப்படி தான் இருக்கான், இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டா அவருக்கு நடந்திருக்குன்னு சொன்னால் என்ன பிள்ளைன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அவருக்கு முதலாம் என்ன பிள்ளைன்னு சொல்லுவீங்க? என்னோட உமா மாறு அல்லது அம்மா மாறு அதை என்னன்னு சொல்லுவாங்க? நேரடியாக வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்க. அதில் அர்த்தம் என்ன? ஒபிஷியலி அதில் அர்த்தம் என்ன? மேற்பார்வையின்மை, கட்டுப்படுத்தல். கமத்தொழில் அவர்கள் அலுவலர்கள் இதுவரையில் உரிய மேற்பார்வைகளுக்கும் உரிய மேற்பார்வைகளுக்கு அவர்கள் ஆற்றுப்படுத்தப்படவில்லை என்பது. அப்போ என்ன, இந்த இதுக்கு முதலாக என்ன செய்யலாம்? கமத்தொழில் அலுவலர்கள் தொடராக சரியான மேற்பார்வைக்கும் அவர்களுக்கு எதிரான மேற்பார்வைக்கும் அவர்களை வேலை வாங்கிக் கொள்வதற்கான அல்லது தங்களுடைய கடமைகளை புரிவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய எந்த நடவடிக்கையிலும் அவர்கள் ஆட்பட்டிருக்கவில்லை என்று நீங்கள் அழகான தமிழ்களில் தெளிவாக சொல்லணும். எப்பவும் திடீர்னு மேற்பார்வையில் அப்படி எழுதப்படாது. என்னன்னு சொல்லணும்? நீண்ட இந்த கேஸினூடாக இப்படி தான் நீங்கள் எழுதணும். இந்த பிரச்சனை இந்த இடத்து இந்த பத்தியிலே அவர்கள் தொடர்ச்சியாக மக்களிடம் நன்மதிப்பு இழந்து வருகின்றவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களின் வினைத்திரையற்ற சேவை தொடர்பாக உரிய மேற்பார்வை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. இரண்டாவது என்ன காணலாம்? பேசுங்க. இரண்டாவது என்ன காணலாம்? இரண்டாவது உதாசீனம் செய்கிறார்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? உதாசீனம் செய்கிறார்கள் சொன்னால் அவங்களுக்கு இப்போ உதாசீனம்னால என்ன அர்த்தம்? ஒரு தந்தட ஓடரை அல்லது ஒரு நானாட ஓடரை ஒருத்தன் செய்கிறான் இல்லைண்டா அவனுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? பயமில்லை. அப்போ என்ன அர்த்தம் என்றால் இவர்களுடைய உதாசீனம் தொடர்பாக வினைத்திறனை தொடர்பாக இதுவரையிலே எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஒத்துக்கொள்றீங்களா? நான் சின்ன 2 விளக்கம். எக்ரி? ரைட். இப்படிதான் கேஸ் அணுகணும் இல்லைங்களா? யாவும் சொல்லுங்க. நான் எப்படி கேஸ் அணுகிறனோ அதே மாதிரி கேஸ் அணுகுங்க, அதே மாதிரி பதில் எழுதுங்க. நீங்கள் ஏனைய இனங்களுக்கு சமனானவர்களாக அவ்வளோ பேரும் செலக்ட் ஆவீங்க. நாங்கள் சாதாரணமாக இதெல்லாம் நாங்கள் படிச்சுதான் என்று போகிறதாலாம் 200 பேர் எடுத்தால் 110 பேர் எடுத்தால் 2 பேர் 3 பேர் தமிழ் மீடியத்தில் இருக்கும். பிரச்சனை அங்கே இல்லை, பிரச்சனை எங்கே இல்லை. நீங்கள் மற்ற இடங்களில் போய் பார்த்தீங்கன்றால் 2 இயர்ஸ் படிப்பான், யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயரில் படிக்க ஆரம்பிப்பான், அட்லீஸ்ட் ஃபைனல் இயரில் படிக்க ஆரம்பிப்பான். பாஸ் அவுட் ஆகினோன்னு ஒரு 1 or 2 இயர்ஸுக்குள்ளே எழுதி முடிப்பான், தரவாரிப்பான் இந்த விஷயங்களில்.
நல்ல கைட்ஸ் இருப்பான், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசை கட்டி போடும் வரல, மோர் தென் 25 கிட்ட காசு கட்டி இருந்தாங்க. காசு கட்டினாங்களும் கூட படிச்சுக்க டைம் இல்லைண்டா, யோசிச்சு பாருங்க. ஓகே. கமத்தொழில் அலுவலர்களின் உத்தியோக ரீதியான உதாசீனம், வினத்திரையின்மை காரணமாக செயலிழந்த பயிற்சிகை போர் நிகழ்ச்சி திட்டத்தை இறக்காமன் பிரதேச செயலாளர் பிரிவில் நடைமுறைப்படுத்துவதற்கு மேற்கொள்ளத்தக்க ஒரு மாற்று நடவடிக்கை, ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு ஐடியா உண்டு, ஒரு ஒரு சஜஷன் உண்டு. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட கான் எப்படி என்னையா இருக்கு? யாராவது கிராம சேவை பிரிவுக்குள்ள கையடிக்கலாம் சார். யாரு? ஜிஎஸ் பிரிவு கிராம சேவையாளருக்குள்ள கையடிக்கலாமா வேலையை? குட் ஐடியா, குட் ஐடியா. அடுத்தது மாவட்ட செயலாளர் கலந்துரையாடி ஒரு தீர்வு ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் சார். சமுத்தி உத்தியோகத்தர் கிராம உத்தியோகத்தர்கள்ல வழிகாட்டல்ல ஒவ்வொரு கிராம சேவர்கள்ல இருந்து சரியான உரிய பயனாளிகளை தெரிவு செஞ்சு அதன் மூலம் கையளிச்சு இந்த நிகழ்ச்சி திட்டத்தை பூர்த்தி செய்யணும். எஸ், வெரி குட், வெரி குட். அப்படிதான் யோசிக்கணும். ரைட். எங்களுக்கு அங்கே இருக்காங்க, எங்களுக்கு கிராம மட்டத்தில் எங்களுக்காக ஒர்க் பண்ணுகிற 3 வகையான உத்தியோகத்தர்கள் எங்களுக்காக இருக்காங்க. ரைட். ஒரு 1 மினிட் தாங்க இன்னைக்கு. ரைட். நீங்கள் இப்போ அதை சொன்ன மாதிரி தான் நடக்கணும். அப்போ உங்களுக்கு ஐடியாஸ் வந்துட்டு தானே, யாராவது நான் சொல்லுங்கள் எப்படி அந்த பதில் எழுதுவீங்க. நான் உங்களுக்கு ஐடியாவை கண்டுபிடிக்கிற வழியை நீங்கள் பிடிச்சிட்டீங்க, எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி சரியாக ஆன்சரை சொல்லுங்க. ஒரு ஒன்று சொல்லுங்க, ஒரு மாற்று நடவடிக்கை சுருக்கமாக விளக்கு வேண்டால் அதை நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஆன்சர் வரும். யாராவது ஒரு ஆள் பேசுங்க. நீங்கள் 2-3 செகண்ட் பிந்துறதுன்னு பேசுகிறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். பேசுங்க, என்ன வரும். இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துடும், கன்வெர்ட் பண்ணிக்கலாமல் தான் இருப்பீங்க, அதில் பிழைச்சிடுவீங்க. ஐடியாஸ் வந்தால் அதில் பிழைச்சிடுவீங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொன்ன பதிலை சொல்லுங்களேன் தெளிவாக, எப்படி அதை இன்ரைட்டிங்கில் கொண்டு போவீங்க. அதாவது குறித்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய நிகழ்ச்சி நிறையில வேலை அதிகார கையெழுத்தினூடாக கிராம அலுவலருக்கு வழங்கி அவர் திட்டத்தின் நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு ஆலோசனை வழங்குதல். அப்போ என்ன செய்யலாம், அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அமைச்சுக்கு நாங்கள் அறிக்கையிட்டு விட்டு, அதாவது நாம் சொல்ல தானே அவங்கள்ட்ட இருந்தானே அதை பங்கு வேலை வாங்க சொல்லிருக்கி. அப்போ ஒரு ஓர்டரே அது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இந்த நிகழ்ச்சி திட்டம் இதிலிருந்து இவ்வாறு தான் இருக்குன்னு சொல்லி அறிக்கையிட்டு மாற்று வழியாக பிரதேச மாற்று தீர்வாக தங்களின் கீழ் வருகின்ற 3 விதமான உத்தியோகத்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் ஆகிய 3 குழுவாக அவசரமாக நியமித்து இந்த 100 பேரையும் தெரிவு செய்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழியை ஏற்படுத்தி அதனை அமைச்சுக்கு அறிவித்தல். சரியானது. ரைட். எப்படி பார்த்துக்கொண்டா நாம் நினைச்ச மாதிரி சில விஷயம் செய்யுமேலா, அது ஒரு மினிஸ்ட்ரி ப்ராஜெக்ட், இவங்களை கொண்டு செய்யுங்கன்னு வருவதும் பிரச்சனை நடந்திருக்கு அறிவிக்கும். நமக்கு மாற்றி வேலையை வாங்குற அனைத்து அதிகாரங்களும் பிரதேச செயலாளருக்கு இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எவ்வாறு கமத்தொழில் உத்தியோகத்தலினூடாக அலுவலர்களின் பங்கு பற்றாமை அல்லது ஒத்துழைப்பு கிடைக்காமை காரணத்தை அறிவித்துவிட்டு மாற்று தீர்வாக, மாற்று நடவடிக்கையாக பிரிவு மட்டத்தில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தியர்கள் 3 கொண்டு பயனாளிகள் தெரிவை பெற்று அந்த திட்டத்தினை பயனாளிகளிலிருந்து அந்த பயனாளிகளுக்கு திட்டத்தினை வழங்கி திட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும். இவ்வாறு தான் நீங்கள் எழுதணும். நான் சொன்ன மாதிரி எழுதணும். இந்த ரெக்கார்டு திட்டத்தை மினிஸ்ட்ரில இருந்து அப்ரூவ் வந்தது புராண சார் செய்யும். நாங்கள் அறிவிச்சு போட்டு அவசரமாக செய்யலாம். உதாரணமாக என்ன சொல்லுங்க, நீங்கள் கழிச்ச உடனே உங்களுக்கு ஜிஏக்குள்ளால தீர்வு வரும். அவங்களால இப்படி செய்யுங்க, அவங்களுக்குள்ளால தான் நாங்கள் செய்யணுங்கிறது கட்டாயம்ங்கிறதெல்லாம் இல்லை. பிரதேச செயலாளருக்கு அதிகாரம் இருக்க ஒரு வேலையை எவ்வாறு செய்து கொள்ளணும். ஆனால் முறை என்ன, அறிவிக்கணும். பிரச்சனையை அறிவிக்கணும். ஞாபகம் சொல்றது அறிவிக்கணும். முறைதானே, முறை அறிவிக்கணும். ரைட். மேற்படி நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்திய பின்னர் அதனை மேற்பார்வை செய்யும் பணியை மேற்கொள்வதற்காக பிரதேச செயலாளர் மேற்கொள்வதற்கு 2 நடவடிக்கைகளை குறிப்பிடுகிறார். இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ப்ரோக்ராம் போகுது, ஹவு டு சூப்பர்வைஸ் ஓவர்வியூ திஸ் ப்ராஜெக்ட் சொல்லுங்க எப்படி.
பிரதேச மட்டத்தில் காணப்படும் கிராம உத்தியோகத்தர், சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர், பொருளாதார உத்தியோகத்தர்களை கொண்டு குறித்த பயனாளியின் தெரிவு செய்யப்பட்ட பயனாளி அந்த பயிற்சியை எப்படி மேற்கொள்றாங்கன்ற அவர் மூலம் கோடர் கொள்ள. சார் ஹலோ. எஸ் சொல்லுங்க சார் பேசுங்க. ஏடிஎஸ் கூட வந்து நான் சொல்றேன் சார் பாருங்க. ஏடிஎஸ் கூட வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிராம நிலதாரி, அதே மாதிரி ஹெட் ஆஃப் த சமுர்த்தி மேனேஜர் ஆகிய ஒரு குழுவோட மேற்பார்வைக்காக இது பண்ணணும். அதுக்கு பொறுப்பா வந்து ஏடிஎஸ் நியமிச்சா அந்த மேற்பார்வைக்கு. எஸ் குட் ஐடியா. இப்போ இந்த நேரடியாக இந்த பணியை நடைமுறைப்படுத்துகிற இதை பொறுப்பை நாம் கொடுத்துருக்கோம் கிராம மட்ட உத்தியோகத்தில் மூவரும். இவர்கள் மூவரும் அதாவது கிராம சேவகர்களை மேற்பார்வை செய்வதற்காக கிராம நிர்வாக கிராம உத்தியோகத்தர் இருப்பார். ஈடியோமார மேற்பார்வை செய்வதற்காக பொருளாதார அபிவிருத்தி மேற்பார்வை செய்வதற்கு அதாவது அசிஸ்டன்ட் பிளானிங் டிரெக்டர் இருப்பார், ஏடிபி இருப்பார், டைரக்டர் ஆஃப் பிளானிங். ஏடிஎஸும் இவர்கள் அனைத்து தரப்பினரையும் மேற்பார்வை செய்கிற அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கப்படுவார். நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இவர்கள் மூவரையும் கொண்டு ரைட் அல்லது இதிலே நீங்கள் சொன்னதை போன்று ஏடிசி வைத்து அதற்கு கீழ் வருகின்ற நிர்வாக கிராம உத்தியோகத்தர், ஹெட் குவார்ட்டர் மேனேஜர் மற்றும் அந்தந்த பிரிவுகளுக்கு பொறுப்பான சமுர்த்தி வங்கி முகாமையாளர் ஏதேனும் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவிடமிருந்து தரவுகள் நேரடியாக உதவி பிரதேசலாளருக்கு வந்து அவர் பிரதேசலாளரோடு கலந்து ஆலோசிக்கும் நிலைமையும் வைக்கலாம். அல்லாது அவ்வாறாக விட்டால் நான் சொல்கின்ற இந்த உத்தியோகத்தர்கள் மூவரையும் ஒரு குழுவாக நியமித்து கிராம உத்தியோகத்தர், சமுர்த்தி தலைமை முகாமையாளர் மற்றும் திட்டமிடல் பணிப்பாளர் இந்த மூவரையும் கொண்ட ஒரு குழுவினை நியமித்து ஏடிஎஸ் என்பவர் அட்மின் விடயங்கள் மற்ற விடயங்களுக்கும் அதிகமாக இருப்பார். இந்த ப்ராஜெக்ட் என்று சொல்கின்ற போது இந்த நிகழ்ச்சி திட்டங்களை அதிகமாக உங்களுக்கு தெரியும் பிளானிங்குள்ளாக தான் செயற்படுத்துவார்கள். எனவே பிளானிங் டைரக்டர் உள்ளிட்ட நிர்வாக கிராம உத்தியோகத்தர் மற்றும் சமுர்த்தி தலைமை ஆகிய மூவரை கொண்ட குழுவினூடாக இந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய வாராந்த அறிக்கையை பிரதேச செயலாளருக்கு சமர்ப்பித்து அது தொடர்பாக சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஒன்று எழுதும். இரண்டாவது, மேற்பார்வை செய்யும் பணியை மேற்கொள்வதற்கு என்ன எடுக்கலாம்? அடுத்ததுதான் மேற்பார்வைகள் அடுத்த விடயம் தான் ப்ரோக்ரஸ் ரிவ்யூ மீட்டிங்ஸ். வாரந்தோறும் ஒரு நாள் இந்த கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகங்களுக்கு வருகை தருவார்கள். அவர்கள் வருகின்ற அந்த நாளிலே வாராந்த திட்ட மீளாய்வு கூட்டங்களை நடத்தி அதிலே கட்டுப்பாடு மற்றும் தீர்மானம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வழிகாட்டல் செயற்பாடுகளை மேற்கொள்வதனூடாக மேற்பார்வை செய்யலாம். இவ்வாறு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டி மேற்பார்வை என்கின்ற பொழுது எப்போதும் நினைத்துக் கொள்ளார்கள் ஆள் மேற்பார்வை என்று. அது ஒரு வழி. இரண்டாவது சிஸ்டம் சூப்பர்வைசிங். சிஸ்டம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் ரிப்போர்ட்டிங் ஒரு சிஸ்டம், ப்ரோக்ரஸ் ரிவ்யூவிங் ஒரு சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டங்களூடாக மேற்பார்வை செய்யலாம். நான் சொல்கிற விளங்கு தானே? கோட் த பாயிண்ட். சிஸ்டங்களினூடாகவும் மேற்பார்வை செய்யலாம். இரண்டு விடயங்களையும் தெளிவாண்டு சொல்லுங்க. ஒன் வேர்டில் ஒரு ஆள். ஓகே, ஆன்சர் கிளியர்? ஓகே. மேற்படி திட்டத்தை இயைந்து போகத்தக்கதாக அதனை பிரிவின் மக்களிடையே பிரசித்தி பெறச் செய்வதாக ரைட் அஜித் பண்டார மேற்கொள்ளத்தக்க ஒரு நடவடிக்கை சொல்லுவாங்க. இந்த திட்டம் மக்களுக்குள்ள போகணும். ரைட், இந்த விடயத்தை நாங்கள் மக்கள் மயப்படுத்தப்படணும். இந்த விடயத்தை என்றால் அதுக்கு என்ன செய்யணும்? சுருக்கமாக விளக்குக. 4-5 சொல்லல அழகாக சொல்லணும். நீங்க இந்த விஷயத்தை என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? இப்போதைக்கு என்ன என்ன ஐடியா போடுவீங்க? இப்போ இருக்கிற வளங்களை பாவிச்சு என்ன சொல்லுவீங்க?
என்ன செய்யலாம்? சமுர்த்தி கூட்டங்கள்ல அறிவுறுத்தலை சொல்லி வர வச்சு அவங்களோட ஆலோசனை கூட்டங்களை மேற்கொள்ள சொல்லலாம். ஓகே, எஸ். பிரிவு மட்டங்களிலே ஒரு நடவடிக்கை ஏதாச்சும் சொல்லலாம். இப்போ நான் நோமலான்னு சொல்கிறேனே, இது எந்த பிரதேச இல்லை தானே ஒரு காரணம் சொன்னால், அங்கு இருக்கின்ற சமூக மற்றும் ஏனைய ஊடகங்களுக்கு ஊடாக எந்த விடயம் தொடர்பான விழிப்புணர்வுகளை ஊட்டுவதன் மூலமும் மக்களுக்கு இதன் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற அல்லது மக்கள் பெறுகின்ற அனுபவங்கள் மற்றும் அதிருப்தி தொடர்பாக நேரடியாக பிரதேச செயலாளர்களுக்கு முறையிடுவதற்கூடாக ஒரு சிஸ்டத்தினை மக்களுக்கு தெரியப்படுத்தி அதனை ஊடகமயப்படுத்துவதனூடாகவும் இந்த விடயத்தை பிரபலியப்படுத்தலாம். அல்லது இரண்டாவது, கிராம மட்டங்களிலே இருக்கின்ற சிபிஓஸ், ரைட், கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த கிராம மட்ட அமைப்புகள் பல வகைகள் இருக்கும். சமூக சேவை அமைப்புகள் இருக்கும், கிராமபட்டி சங்கங்கள் இருக்கும், ஏனைய உள்ளாட்சிகள் தொடர்பான அமைப்புகள் இருக்கும். இந்த அமைப்புகளிலே ஒரு மீட்டிங் ஒன்றை போட்டு இந்த அமைப்புகளினூடாக மக்களை விழிப்புணர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். கிராம மட்டத்திலே விழிப்புணர்வு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு அங்கே நேரடியாக மக்கள் இடமிருந்து கிடைக்கப்பெறுகின்ற முறைப்பாடுகளை நேரடியாக களத்தில் கிளை சென்று பிரதேச செயலாளர்களை பெற்று மக்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்குவதனூடாகவும், அத்தோடு மக்கள் அந்த விடயத்திலே, அதாவது இந்த பயிற்சிகை முறையிலே கற்றுக்கொள்கின்ற விளைச்சல்களை பிரசித்தி பெற்று, அதாவது பொது ஊடகங்களில் அதாவது என்ன சொல்ல பகிரங்கப்படுத்துவதனூடாக இந்த விடயத்தை மக்கள் மயப்படுத்துவதற்கும் முடியும். இவ்வாறு தான் நீங்கள் ஏதேனும் ஒன்றை, நான் இப்போ சொன்ன அதே வரிகளை நீங்கள் பாவிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த பேப்பரை கரெக்ட் பண்ண போகிற ஒரு நினைப்பார், இந்த ஆள், இந்த புல்லால் இந்த பொடியன் சம்பன், அது பிள்ளையா பொடியை நான் விளங்காதானே. ஸோ இந்த ஆள் தகுதியானவர் இந்த பிரச்சனைக்கு, நாங்கள் இந்த பாடத்தில் இவரை நாங்கள் மேலுக்கு அனுப்புவோம், விடயம் ஆளுக்கு புரிதலாக இருக்கு என்பதை உங்களுக்கு. ரைட் சார், ஹலோ. சொல்லுங்க சார், நீங்க லாஸ்டா சொன்ன விஷயம் வந்து அந்த பிளேனை வந்து மக்கள்கிட்ட வந்து பிரசித்தி பெற்று கொண்டு போறதுக்கு தானே சார்? அப்ப சார் மேல வந்து ஒரு பிரச்சனை சிக்கல் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்து இதுக்கு பொறுப்பா வைக்கிற அந்த கமத்தொழி அலுவலர்கள் மக்கள் மத்தியில வந்து அவங்க இப்ப உதாசீனப்படுத்தப்படுறதால, வினைத்திறனற்ற செயற்பாடுகளால மக்களோட மனசுல அவங்களோட சேவை பற்றியான ஒரு தாழ்நிலை ஒன்னிக்கு தானே. அப்போ சார், அப்போ நான் ஜஸ்ட் சொல்றேன், அது சரியான்னு பாருங்க. அந்த கமத்தொழில் அலுவலர்களை நாடி அவங்கள்ட்ட ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி இந்த பணியை வந்து முழுமையாக அவங்க 100% பங்களிப்போட அந்த பங்கு பெற வச்சு செஞ்சா சார், அது இன்னும் லாங் டைமுக்கு அது சக்ஸஸ் ஆகிக்காதா சார்? நான் சொல்கிறேன், கிரேட் ஐடியாஸ், ஒவ்வொரு ஐடியாஸ் உங்களுக்கு வந்து எஸ் அவங்கள மனமாற்றத்தை ஏற்படுத்தி அதை மக்களுக்குள்ள இவ்வளோ காலம் இப்படி இருந்தவங்க இப்படி செய்கிறாங்கிறது ஒரு பிரசித்த பிற எஸ் ஐடியாஸ் உங்களுக்கு மாறுறது பெஸ்ட் ஐடியாஸ். அதாவது ஒவ்வொரு விடயங்களோடாகும். அதாவது உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பிஸ்னஸ், இது ஒரு பிஸ்னஸ் போல. இந்த பிஸ்னஸ் நாங்கள் எப்படி பாப்புலர் ஆக்க வைப்போம் என்கிறது. இப்போ நார்மலி பாருங்கள், அவங்க எவ்வளோ காலம் இருந்தாங்க ஒரு வேலையும் செய்யல. இப்போ ஜிஎஸ் மாரை வந்து சும்மா அந்த மாதிரி சூப்பர்வைசிங் ஏற்பாடுகள் நடந்து அழகாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபீல்டுக்கு டிஎஸ் வந்து களத்தில் நிற்கார், மக்களுக்குள்ள நேரடியாக கேட்கார். இந்த கருத்து மக்களுக்குள்ள பிரசித்தம் பெறும். அதே நேரம் இவ்வளவு காலம் வேலை செய்யாமல் இருந்தார்கள் இந்த டிஎஸ் வந்து இவ்வளவு பேரையும் எடுத்து இந்த விஷயத்தை கதைச்சி பேசி இவனுங்கள் அவ்வளவு பேரையும் பயிற்றுவிச்சு மனமாற்றம் செஞ்சு வேலை செய்ய வைக்கார். அதுவும் டாக்டர் என்ன நடக்கும்? இந்த திட்டம் வந்து பிரிவின் மக்களிடையே பிரசித்தி பெற செய்வதற்கு பிரசித்தி பெற செய்கிறானே. அப்போ என்ன நடக்கும்? மக்கள்கிட்ட இது போகிறதுக்கு இந்த திட்டத்தினுடைய நல்ல விடயங்கள், இந்த திட்டங்களுடைய விளைச்சல்கள், இந்த திட்டம் எவ்வளவு இது பண்ண போகுதுங்கிற விடயங்களை இன்புட் ஒன்றை கொடுத்து அதனுடைய அவுட்புட்டை மக்களிடம் காட்டுவதன் மூலமாகவும் ஏந்து போகத்தக்கதாக ரைட் ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் அந்த சொன்ன விஷயத்தை இதுக்கு எழுதுவீர்களால் எஸ் இட் வுட் பி பெஸ்ட்.
ஓகே, சார் இந்த புறவயமான வினாக்கள் தானே சார், அப்போ ஸ்கீம்ல இருக்கிற அந்த விடைகளுக்கு தானே முன்னுரிமைப்படும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அதுல இல்லாட்டியும் அதுக்குரிய சாதகமான விடைகளுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுமா சார்? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுக்கு சொல்லுவாங்கல்லவா, அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸில் நாங்கள் சிந்திக்கணும். ஒரு மேனேஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸில் சிந்திக்கணும். கேஸை நாங்கள் எப்படி எடுக்கணும்னு சொன்னால், கேஸ் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மேலுக்கு கேள்வி கேட்டுருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும். இந்த மாற்று நடவடிக்கை நீங்கள் யாராக இருந்தால் என்ன செய்வீங்க? பிரதேச செயலாளர் மேற்கொள்ளத்தக்க 2 நடவடிக்கை நீங்கள் யாராக இருந்தால் செய்வீங்க? கீழுக்கு வர மக்களுடைய பிரசித்த பிரச்சனைக்கு நீங்கள் யாராக இருந்தால் செய்வீங்க? கேஸ் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்கிறது கேஸில் இல்லை. அதுக்கு புறவயமான விடைகள் தான் அதில் இருக்கு. இதில் இருக்கா? அதாவது இதில் விட இருக்கா? அதுக்கு இந்த கேஸ், அதாவது நீங்கள் வாசித்த கேஸில் விட இருக்கா இல்லையா சொல்லுங்கள். இல்ல சார், இதே இதுதான் சார் பகுப்பாய்வு கற்றலுக்கும் இதே விஷயம் தான் வந்தது. எதில் நடந்து முடிஞ்ச எஸ்எல்இஎஸ் பகுப்பாய்வு கற்றலும் இதே பிரச்சனை தான். 5 கேள்வியில 2 கேள்வி மட்டும் தான் டிரெக்டா, மிச்சம் 3 பிரச்சனை சீக்கிரம் தான் கேட்டது. எஸ், இதில் விட இல்லை. அப்போ என்னென்றால் இது நீங்கள் கிரகித்தல் இல்லை, யாவும் பிடிச்சு கொடுங்க. உள்ளுக்கு இருக்கிறத வாசி இருக்கிறதுக்கு இது மேனேஜர் உங்களோட கேஸை தந்திருக்கான், தீர்வுக்குள்ள இருக்காது தீர்வு இல்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியில் போய் தான் நீங்கள் தீர்வு எடுக்கணும். அப்படி தான் நீங்கள் சிந்திக்கணும். ஓகே, கிளியரா? ஆமாம் சார். கேள்வியை கேட்டாலும் கிளியரா? சரி சார், சரி. அதாவது உங்களுக்கு அந்த கிளியர் இருந்தா சரி. எங்களுக்கு அந்த அதாவது இந்த கேஸில் என்ன பிரச்சனை என்பதை நீங்கள், அதாவது இந்த மேற்படி பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று கருதுகிறேன் கேட்டதுக்கு நாம் ஆன்சர் எங்கே எடுக்கணும்? உள்ளுக்கு இருந்து எடுக்கணும். மேற்படி பிரச்சனைக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு முகாமையாளராக, ஒரு பெஸ்ட் லீடராக நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் சொன்ன ஆன்சர் மிக பொறுத்து. ரைட்? அதே நேரம் அவுட் ஆஃப் த பாக்ஸில் தான், அவுட் ஆஃப் த பாக்ஸ்லையும் நாங்கள் சிந்திக்கணும். கிளியரா? ஓகே, ஆமாம் சார். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர் தான் பாராளுமன்றத்திற்கு சமைப்பதற்காக ஒரு துரித அறிக்கையை தயாரிக்குமாறு அமைச்சின் செயலாளரிடம் தொலைபேசியில் அறிவித்து 2 மணித்தியாலத்திற்குள் அவ்வறிக்கை தேவைப்படுவதாக கூறுகிறார். ஆர்கனைசேஷன் இன்டர்னலா, இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இதற்கேற்ப உரிய அறிக்கையை தயாரிப்பதற்காக செயலாளர் தமது அமைச்சின் மேலதிக செயலாளரை அழைத்த போது அவர் வெளிக்கல பணிக்காக அலுவலகத்திலிருந்து வெளியே சென்றிருப்பதை அறிந்தார். யாருக்கு சொல்றார்? அமைச்சர் சொல்றார், விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர். அவர் என்ன செய்யணும்? பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, ஏதேனும் ஒரு ரிப்போர்ட் சம்திங், அந்த அமைச்சரோட ஒரு ரிப்போர்ட்டை. அப்போ தன்னோட செக்ரட்டரிக்கு சொல்றார் தொலைபேசியில், 2 ஹவர்ஸுக்குள்ள இப்படி ஒரு ரிப்போர்ட் எனக்கு தேவை. இப்போ அந்த அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு சொல்றதுக்கு செயலாளர் அமைச்சின் மேலதிக, அப்போ அமைச்சரிக்கும் அதில் மேலதிக செயலாளர் 2 அல்லது 3 அல்லது 4 அப்படி பலர் இருப்பார்கள். அதுக்கு கீழால சிரேஷ்ட உதவி செயலாளர் இருப்பார், அதற்கு கீழால உதவி செயலாளர் இருப்பார், அவர்களுக்கு கீழால நிர்வாக உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு கீழால அதன் சார்ந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், அது தொடர்பான விடய முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள், விடய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருப்பார். ரைட், நான் அந்த சிஸ்டர் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ அவர் என்ன செய்கிறார்? செயலாளர் அமைச்சின் மேலதிக செயலாளர் அழைத்த போது அவர் ஃபீல்ட் ஒர்க்குக்காக அவுட், அங்கே ஆஃபீஸில் இருந்து அவுட், வெளியே சென்று இருந்தார். செயலாளர் திரும்ப சிரேஷ்ட உதவி செயலாளரை அழைத்த போது அத்தினம் பொதுமக்கள் தினமாக அமையாமல், சரியா? பொதுக்க தினமாக, ரைட், தினமாகையால் என்று சொல்லுகிறார். அவ்வலுவலர்களும் பயிற்சி பணிகளுக்காகவும் கூட்டங்களுக்காகவும் அலுவலகத்திலிருந்து சென்று இருந்தார். அவங்களும் எங்கே வைத்தாங்கன்றால், எங்கே வைத்தாங்க? பொதுமக்கள் தினம் என்கிறதால அவங்கள் அவுட், கூட்டங்களுக்காக பயிற்சி பணிகளுக்காகவும் கூட்டங்கள் அலுவலகத்திலிருந்து சென்று போய் அவங்க என்ன போய்வாங்க? அவங்க பொதுமக்கள் தினம் என்கிற அமையாமையால் என்றால் என்ன, அன்றைக்கு பப்ளிக் டே இல்லை தானே, மக்கள் வரையில் அவங்க ஃபீல்டு ஆஃபீஸர்ஸுக்கு அல்லது ஒர்க் ஷாப்புகளுக்கு போயிட்டாங்க. மேற்குறித்த நிலைமை காரணமாக செயலாளர் அமைச்சின் பிரதம முகாமைத்துவ உதவியாளரை அழைத்து அறிக்கை தயாரிக்க தேவையான கோப்புகளையும் தகவல்களையும் உடனடியாக கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். ரைட், என்ன செய்கிறார்? செயலாளர் அமைச்சின் பிரதான முகாமைத்துவ உதவியாளர், ரைட். அப்போ யார்? ஏயோக்கு கீழே இருப்பார்.
சீஃப் ஒவ்வொரு பிரிவுக்கு கீழேயும் ஏவுக்கு கீழே சீஃப் அசிஸ்டன்ட் ஒரு ஆள் இருக்கு, ரைட்? சீஃப் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் இப்போது உத்தியோகத்தர்கள் மாற்றப்பட்டது. அழைத்து அறிக்கையை தயாரிக்க தேவையான கோப்புகளையும் தகவலையும் அவர் தயாரிக்க சொல்லலை, அதுக்குரிய ஃபைல்ஸுகளை கொண்டு வர சொல்கிறார், டீட்டெயில்ஸ். எனினும் உரிய கோப்புகளும் தகவல்களை பெற தேவையான ஆவணங்களும் வைக்கப்பட்டுள்ள அலுமாரியின் சாவியை கண்டுபிடிக்க முடியாமை பற்றி செயலாளர் பின்னர் கேள்விப்பட்டார். கொஞ்சம் சுணங்கி டைம் போனதுக்கு பிறகு இந்த கோப்பதெல்லாம் அமைக்கிறதுக்கான கீயும் கண்டுபிடிக்கலாம இருக்கு. இந்நிலைமை காரணமாக இடருக்குட்பட்ட செயலாளர் அறிக்கையை தயாரிக்க முடியாத அதே வேளை அமைச்சரின் கடும் கோபத்திற்கு ஆளானார். கேஸ் விளங்கிட்டார், விளங்கலண்டா சொல்லுங்க. இதுக்குள்ள இருக்கிற யாராவது ஒரு ஆளுக்கு கேஸ் விளங்கலண்டா அவங்க மெசேஜில் போடுங்க, இந்த கேஸ் விளங்கலண்டி நான் வாசித்த மாதிரி தான் கேஸை வாசிக்கணும். 3 பந்தி அவங்களுக்கு தந்திருக்கு. முதலாவது அமைச்சர் சொல்கிறார் செயலாளருக்கு போல் ஓவத ஃபோனில் 2 hours எனக்கு ரிப்போர்ட் வரணும். அமைச்சர் எடுக்கார் தன்னுடைய அடுத்த நிலையில் இருக்கிற அடிஷனல் செக்ரட்டரிக்கு, அவர் ஃபீல்டு ஒர்க்கு போயிட்டார். அடுத்தது எஸ்ஏஎஸ்க்கு எடுக்கார், ரைட்? சீனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு அவரும் என்ன செய்கிறார் என்றால் பப்ளிக் டே இல்லைங்கிறதால அவரும் ட்ரைனிங் ஒர்க்ஸுக்காகவும் அதே நேரத்தில் வேறு மீட்டிங்களுக்காக வேண்டியும் அலுவலகத்திலிருந்து வெளியே வைத்தார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்? சீஃப் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டை சொல்கிறார், எங்களோட ஃபைல் செய்யும் ஏனைய டேட்டாஸையும் கொண்டு வாங்கண்டு. ஆனால் கொஞ்சம் சுணங்கித்தான், அதுவும் உடனடியாக அவருக்கு தகவல் போகல, கொஞ்சம் சுணங்கித்தான் போகுது. கீயை காணல. சரி, மினிஸ்டர் செக்ரட்டரியோட சூடாயிட்டார். விஷயம் ஓகே, அவ்வளோதான். இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மேலே போகுது. நான் மேலே பார்த்து பதில் அளிக்கல, அவுட் ஆஃப் த பாக்ஸில் நாங்கள் சிந்திக்கணும், ரைட்? அதில் பாக்ஸ் போட்டிருக்கீங்கிறது அதுக்குள்ள இருக்கிற கேஸ் எடுத்துக்கொண்டு அவுட் ஆஃப் த பாக்ஸில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஆக்களாக இருப்பீங்க, பார்த்தெழுதராக்களாக காலம் இருக்கப்படாது. மேற்குறித்த நிகழ்ச்சிக்கேற்ப மேற்படி அமைச்சில் நீர்காணும் இரு முகாமைத்துவ குறைபாடுகளை குறிப்பிடுங்க. சொல்லுங்க வா. இரு ரைட். ஒன்று சார், இந்த குறித்த நேரத்தில் வந்து அறிக்கை சம்பந்தமான இந்த தீர்மானம் எடுத்த வகைவாதத்தில் குறைபாடு இருக்குது. அடுத்த வேற யாராவது வேற ஏதாவது ஐடியாஸ்? அமைச்சின் செயலாளருக்கு மாநில தொடர்பு உள்ள குறைபாடு இருக்கு. என்ற அவர் கீழ் அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியாம இருக்கு. கால் பண்ணது பிறகு அவருக்கு தெரியுது. எஸ். அடுத்தான் வேற யாரும் புதிதாக ஒருவர் விடையளிக்கலாம்? சார், புத்தாக்க சிந்தனை வந்து மிக குறைவாக இருக்கு. என்ன சொன்னா வந்து அவர் அல்மாரியில தான் கீ எடுத்துட்டு வர சொல்லிக்காரு. இது வந்து ஒரு லேப்டாப் இப்படியான சிஸ்டங்களுக்கு கூட தொடர்பாடல் தரவுத்தள முகாமைத்துவத்தை அவர் பேணிக்கு இப்படியான ஒரு சிக்கல் ஒன்று அவருக்கு ஏற்பட்டிக்கு. எஸ். அடுத்தான் வேற யாராவது புதுசாக பேசுங்க. நீங்கள் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறதில்ல, பேசுங்க. நீங்கள் பேசுகிறது தான் உங்களுக்கு உதவ போகுது, பேசுங்க. அதாவது வந்து செயலாளர் முறையான மேற்பார்வை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமை என்ற மாதிரி வருமா சார்? ரைட், ஓகே. நான் 4 பேருக்கு இது பண்ணிருக்கேன். நீங்களே ஒப்பிட்டுக் கொள்ளுங்க எங்க பிரச்சனை. ரைட் ரைட். அதாவது ரைட், உங்களுடைய பிரச்சனை ஓகே. 5ஆவதால் எங்கென்றால் பிரச்சனை, ரைட், எல்லாருக்குள்ளேயும் ஐடியாஸ் வந்துட்டு, அதை நான் பாராட்டுறேன், சந்தோஷப்படுறேன். கன்வெர்ட் பண்ணுங்க சரியாக ஆன்சர்கள். ஓகே. முகாமைத்துவ குறைபாடு என்கின்ற பொழுது முகாமைத்துவங்கள்ல இருக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கு? முகாமைத்துவங்கள் 4 விடயங்கள் சொல்லுங்க. அடுத்தது ஒழுங்கமைப்பு, கட்டுப்பாடு, நெறிப்படுத்தல். ரைட், ஓகே, ரைட். இப்போ இந்த விடயங்கள்ல இப்போ முகாமைத்துவ குறைபாடு, தலைமைத்துவ குறைபாடு, இப்படி சொல்லாடல்களில் உங்களுக்குள்ள குழப்புவாங்க. ரைட். முகாமைத்துவ குறைபாடோடு மெயினாக என்னென்று சொன்னார், முகாமைத்துவம் என்று சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒழுங்கமைப்பு நான் உங்களுக்கு காண்பிச்சிருந்தேன். இந்த ஒழுங்கமைப்பு உங்களது மிக மெயினான விஷயம் என்று சொன்னால் என்ன நடக்குது, எங்க குறைபாடு இருக்கி, எங்கெங்க பிரச்சனை இருக்கி என்கிறத ஒரு தலைவர், அந்த திருமணத்தில் தலைவர் தெரிஞ்சு வைக்கும்.
அப்போ அது அவருக்கு பின்புதான் அறிய கிடைக்குது என்று சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நோவலாக அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை சொன்னால் முதலாவது தன்னுடைய நிறுவனத்தினுடைய ரைட் தன்னுடைய நிறுவனத்தினுடைய ஒழுங்கமைப்பு ரைட் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிஷனல் செக்ரட்டரி அங்கே எஸ்ஏசி கால் பண்ணுறார் அடுத்தது கால் பண்ணுறார் அப்போ ஒழுங்கமைப்பு ஓகே அவர் ஒழுங்கமைப்பு சரியாக செஞ்சிருக்கார் அப்படி அதானே அவர் பிள்ளையாக இது பண்ணிக்கொள்ள ரைட் அப்போ உங்களுக்கு தெரியும் சில வேளை அவர் ஏன் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கால் பண்ண ஆரம்பிப்பார்னா ஒரு வேலை பேக்கண்ட் அந்த இடத்துக்கு இல்லாமல் போய்க்கலாம் ஆனால் ஓகே அவர் அடிஷனலுக்கு அடித்து எஸ்ஏஎஸ்க்கு அடிச்சுட்டு கரெக்டாக அங்கே போகிறாருன்னு ரைட் அப்போ முகாமைத்துவ குறைபாடு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே அவர்கள் தொடர்பாடல் பிரச்சனை இஞ்சரிக்கிறார் அப்போ அவர் என்ன செய்யலாம் முகாமைத்துவம் சார்பான பிரச்சனை சொன்னால் தன்னுடைய கீழ்நிலை அதிகாரிகள் எத்தகைய கடமைகளின்காக சென்றிருக்கின்றனர் அவர்கள் தொடர்பான பிரதியீட்டு செயற்பாடுகளை அல்லது எக்டிங் விடயங்களை அலுவலகத்திலே மேற்கொள்பவர்கள் தொடர்பான மேற்பார்வை விடயத்திலும் அவர் இந்த அதாவது மேற்படி உத்தியோகத்தர்கள் செல்கின்ற பணிகள் தொடர்பாகவும் அவருக்கு குறைந்தபட்சமான தகவல்கள் தான் தெரிந்திருக்கின்றது. இது எழுதுறதுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இது தொடர்பாடலில் இருக்கிற பிரச்சனை. அப்போ என்னென்னு சொல்லலாம், தனதுக்கு கீழ் வருகின்ற நிலை ஊழியர்களுடைய செயற்பாடுகள் அல்லது கடமைகள் தொடர்பாக அவர் குறைந்தபட்ச தகவல்களை கொண்டிருப்பது அந்த நிறுவனத்திலே இருக்கின்ற நிலவுகின்ற தொடர்பாடல் வினைத்திறனின்மை அவருடைய முகாமைத்துவ குறைபாடாக காண்பிக்கப்பட முடியும் என்று நீங்கள் அந்த வினாவை முடிக்க ரைட். அப்போ அவருடைய முகாமைத்துவ குறைபாடு, ஆனால் எது தொடர்பாடலிலே வினைத்திறன் குறைந்திருப்பது அவருடைய முகாமைத்துவ குறைபாடு. சரியான தொடர்பாடல் சிஸ்டம் உண்டு பேணாதது அவருடைய முகாமைத்துவ குறைபாடு ரைட். ஓகே, ரெண்டாவதாக நாங்கள் என்னத்தை சொல்லலாம்னு சொன்னால் இவங்க நீங்கள் சொன்னது போன்று ரைட் முகாமைத்துவ குறைபாடு கீழே பாருங்க செயலாளர் முறை குறைபாடு. இப்போ முகாமைத்துவ குறைபாடுனா இந்த விடயங்கள் இருக்கணும். இரண்டாவதாக என்ன விடயம் இருக்கணும், ஒரு அமைச்சின் செயலாளர் ரைட் அமைச்சின் செயலாளர் ஒரு வேலைகளுக்கென்று என்னென்னு சொல்ற வேலைகளுக்கென்று குறித்த பணிகளை ஆற்றுவதற்காக குறித்தொதுவாக்கம் செய்யப்பட்ட அந்த சப்ஜெக்ட் யாருக்கிட்ட இருக்கணும், அந்த இது யார் செய்யணுங்கிறது அவருக்கு தெரியல. அதனால தான் அவர் என்ன ஃபைலெல்லாம் எடுத்துட்டு அவர் கொண்டு வர சொல்றாரு. அப்போ நேரடியாக அவர் அந்த வேலையை செய்யறதுக்கு தான் முனைஞ்சிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னார் ஃபைலெல்லாம் எடுத்துட்டு தயாரிக்கிறதுக்கு வர சொல்றாருன்னா என்ன எடுத்த முடியுதுன்னா ஒன்று அவர் சொல்லி கொடுக்கணும், அவரது சிசியை கூப்பிட்டு பண்ணுங்க. அப்போ அந்த சப்ஜெக்டை செய்யறதுக்கு உரிய ஆட்கள் அவர் சரியான முறையில் அவர் நியமிக்க இல்லை. அப்போ என்ன செய்யலாம் என்றால் இந்த இடத்திலே குறிப்பிட்ட பணிகளை ஆற்றுவதற்கு குறிப்பிட்ட பணிகளை வினைத்திறனாக ஆற்றுவதற்குரிய உத்தியோகத்தர்களுக்கு பொறுப்புகளும் அதிகாரங்களும் முறையாக பகிர்ந்தளிக்கப்படாமை அவருடைய ஊழியரிடல் ஸ்டாஃபிங் மேனேஜ்மெண்ட் அல்லது ஆளணி முகாமை என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் ஆளணி மற்றும் வள முகாமையினுடைய இருக்கின்ற குறைபாடுகளாக காட்ட முடியும். மூன்றாவது நீங்கள் சொல்லலாம் என்ன, மூன்றாவது நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது தரவுகள் மற்றும் கோவைகளை பேணுவதற்காக புத்தாக்க முறையிலான ஒரு அமைச்சின் நிறுவனத்தை வழிநடத்துகின்ற ஒரு முகாமையாளராக புதிதது புனைகின்ற முகாமையாளராக அவர் எல்லாமை ஒரு குறைபாடாக காட்டப்படுது. இவ்வாறு நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் எப்படி நீங்கள் சொற்களில் வடித்து ஒரு 10-12 சொற்களையாக தாண்டி ஒன்றுக்கு நீங்கள் பதில் எழுதுறீங்களோ, ஒரு கோட்டில் 7 சொல் அல்லது 6 சொல் வந்தால் 2 கோட்டிலினாலும் 12 சொல் வரணும், அதான் பதிலாக இருக்கும். அமைச்சின் செயலாளர்கள். இப்போ இந்த செக்ரட்டரிட்ட நீங்கள் என்ன போல காண்றீங்க, நீர் காணும் இரு குறைபாடுகளை குறிப்பிடுங்க.
குறைபாடுகள் என்ன சொல்லுங்க. இப்ப மேலுக்கு சொன்னது முகாமைத்துவ குறைபாடு, பிரின்சிபலோட சார்ந்தது, பிரின்சிபிள்ஸோட சார்ந்தது. இப்ப நான் கேட்க அவருடைய செயலாளர் மீது காணும் இரு குறைபாடுகள் என்ன? அந்த பிரச்சனையை வந்து தொடர்பாடல் தீர்க்கிறதுக்கு பிரச்சனை. ஏற்கிடத்த குறைபாடு இருக்கு. செயலாளரிடம் நீர் காணும் இரு குறைபாடுகளை குறிப்பிடுகின்றால் அவர்கிட்ட இருக்கிற குறைபாடு, செக்ரட்டரிகிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு என்ன? ஒன்று என்ன சொன்னால் அவர்கிட்ட இருக்கிற நீங்கள் காண்புன்னு சொன்னால் உயர்மட்ட அத்தியாவசியமான பணிகளுக்கு தேவையான ஒரு அவசியமான நிலைமையின் போது கூட குறித்த பணியை செய்வதற்கான ஒரு விரைத்திறன் அல்லது உற்பத்தி திறன் குன்றிய அலுவலகத்தை நடத்துகின்ற ஒரு அமைச்சின் செயலாளராக அவர் காணப்படும். அந்த அமைச்சர் அவர் ஒரு உற்பத்தி திறன் சார்ந்த வினைத்திறன் சார்ந்த ஒரு சின்ன நடவடிக்கைக்கு, ஒரு அத்தியாவசியமான நடவடிக்கைகளுக்கு ஒரு அவுட்புட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கின்ற ஒரு இது அவர்கிட்ட இல்லை. என்ன அர்த்தம் என்றால் அவர் ஒரு அறிக்கையை குறித்த நேரத்திற்குள் தயாரித்து அனுப்ப தகுந்த நிறுவனமாக அமைச்சை வழிநடத்துகின்ற ஒரு பிணைத்திறனற்ற செயலாளராக அவர் காணப்படுவது ஒரு குறைபாடு. இரண்டாவது என்ன குறைபாடு? அவற்றை இருக்கிற குறைபாடு ஒரு நடவடிக்கை உங்களுக்கு தெரியும். அந்த இதில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசா சொல்லப்படுது, அவர் அந்த அவையை கூப்பிட்டு இதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறார். ஆனால் புறவுதான் அவருக்கு தெரிய வருது. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவசரமாக அந்த ஊழியர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அந்த செயற்பாடை முடித்து கொள்றதுக்கு நாட்டம் காட்டாமல் அந்த செயற்பாடை முடித்து கொடுக்கறதுல ஆர்வம் குறைந்தவராக காணப்படுது. அப்போ என்ன குறைபாடு? நாம் அப்படி எழுதலாது, பொதுவாக விஷயத்தில் எழுதலாது. என்ன குறைபாடு? ஒரு சிறப்பான ஒரு ஆளணி முகாமைத்துவத்தை மேற்கொண்டு அந்த நிறைவேற்றினுடைய அவுட்புட்டை அல்லது வெளியீட்டை அதிகரிக்கின்ற தன்மையற்ற ஒரு உற்பத்தி திறனற்ற மனிதவள முகாமையாளராக அவர் காணப்படும். இது அவரை பத்தி நீங்க சொல்லணும். மேல முகாமைத்துவம் உங்க கூட பொதுவாக எழுதுறது. இந்த ரெண்டுக்கு ஆன்சர் வித்தியாசமா தான். சொல்லுங்க, கேளுங்க சார். இது அவரோட ஒரு குறைபாடு வருமா சார்? அதாவது ஒரே நேரத்துல வந்து சார் அவரு ஒரு 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 அவசர தேவையின் போது வந்து ஒரு இது முடிஞ்ச உடனே தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு. அது பெறலா ஒரு 2-3 ஸ்டெப்பை வந்து அவர் அந்த சந்தர்ப்பத்துல அதை கையாண்டு கொண்டு அவர் யோசிக்க இல்லை. போய் ஒரு ஆளை சந்திங்கன்னு சொல்லி ஒரு நிறைவு முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவர் செய்யறாரு. அதனால அன்னைக்கு நேர விரயமே ஏற்பட்டிக்கு. ஒரே டைம்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் 3-4 சொல்யூஷனை அவர் வந்து அன்னைக்கு செய்ய போயிருந்துக்கு ஏதாவது ஒண்ணு சரி அன்னைக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒண்ணு வந்துக்கு அந்த நேரம் கொஞ்சம் விரயமாகிறது இல்லாம அதுவும் அவரோட ஒரு அதான் நான் உங்களுக்கு சொன்னால் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிட்டோம் என்ன வேகமாக இது பண்ணி செயற்பட்டு வினைத்திறன் எஃபிஷியன்சி டூயிங் ரைட்டிங். அப்போ அதாவது சரியான நான் அதுக்குள்ள சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் எப்பவும் ஆன்சர் பண்ணும் பொழுது ஜென்ரலாக ஒரு ஆன்சர் பண்ணுகின்ற இந்த பிரச்சனையை இந்த கேள்வியை வாசிச்சா நார்மலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஓஎல் படிச்சிருக்கா அல்லது ஏஎல் ஸ்போர்ட்ஸில் பங்கு வந்து ஒரு பொடியனை கூட்ட கேட்டானா அவன் பிரச்சனை தெரியும் என்ன செய்யணும்னு ஜென்ரலாக சொல்லுவான். வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டட், அதாவது நீங்கள் என்ன உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னு சொன்னால் எக்ஸாக்டாக என்ன எங்கே பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லணும். அவர் 2-3 கிட்ட நாங்கள் கொடுத்திருக்கலாம்ங்கிறத அப்போ எப்படி அதை நீங்கள் சொல்லணும். சரியா இருக்கலாம் உங்களோட விட எப்படி நீங்கள் டேர்ம் வேர்ட்ஸ் அதை கொடுக்கணும்ங்கிறது தான் நாம் என்ன சொல்லலாம். அதுதான் அந்த ஆளணி வள முகாமை ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி எங்கே பிரச்சனை இருக்கு. அப்போ நீங்கள் சொன்னதை நீங்கள் அப்படி கன்வெர்ட் பண்ணுறதாக இருந்தால் எப்படி சொல்லணும். அதாவது சம பரலாக 2-3 பேர்கிட்ட ஆர்டர் போடலாம் தானே. ஒன்று அவரும் செஞ்சிருவார் இவரும் செஞ்சிருவார், கன்ட்ரடிக்ஷனா ஒன்றோட ஃபீட்பேக்ஸ் எடுத்துகிட்டு இல்லைன்றவனும் அடுத்ததுக்கு போகிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு அந்த வேலையை முடிக்கிறதுக்காக ஹரியப்பாக உடனடியான இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த காலணிக்கு கொடுக்கல. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதாவது என்ன, ஆளணியை சரியாக மேனேஜ் பண்ணி ஒரு வினைத்திறனான செயற்பாட்டை தன்னுடைய
அமைச்சருக்கு அல்லது பிரதிநிதிகளுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு கொடுக்கின்ற அளவான ஒபிசை அலுவலகத்தை நடத்துவதற்கான வினைத்திறனான ஆளணி முகாமைத்துவம் இன்மை அவரிடம் ஒரு குறைபாடாக காணப்படும். இப்ப நான் 2க்கும் உங்களுக்கு விடை சொல்லியிருக்கேன். இதுல 2லையும் உங்களுக்கு மயக்கம் வரும். மேலே எப்படி விட இருக்கு, ரைட்? மேல முகாமைத்துவ குறைபாடுங்கிறது யூ ஹேவ் டு இண்டிகேட் what are contradict with the management policies அல்லது principles. முகாமைத்துவம் என்று நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயங்களோட என்ன கண்ட்ரடிக்ட் ஆகுது? அதாவது இந்த அமைச்சின் செயலாளருங்கிறத விடுத்து இந்த அமைச்சில என்ன முகாமைத்துவ குறைபாடு நான் உங்களுக்கு சொன்னேன். அதான் தொடர்பாளர் குறைபாடு அவங்களுக்குள்ள இருக்குங்கிறத நாங்கள் சொன்னோம். தொடர்பாளர் குறைபாடு எல்லாருக்குள்ளே நீங்க குழம்பிட போடாது. பிரச்சனையோட அவர பிரச்சனை, இப்போ அவர்லான பிள்ளை அவர பிரச்சனையா தான் நீங்க பார்த்தீங்க. அப்படி இல்லை, இது அமைச்சில் 2 மேனேஜ்மெண்ட். இது அப்ப தொடர்பாடல் அங்க பிரச்சனையா இருந்துச்சு. 2வது என்ன அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா மனிதவள முகாமைத்துவ குறைபாடு. 3வது என்ன நடந்திருக்கு, அங்க ஒரு புத்தாக்கம் புனைகிற ஒரு விடயத்தவர் மேற்கொள்ளாது, அமைச்சு மேற்கொள்ளாது, அப்படி ஒரு ஆபீஸா இருந்துச்சு. அப்ப நாங்க அமைச்சிட பிரச்சனையாக அதை காட்டினேன். ஆனால் ஆவண்ணா அவர பிரச்சனையை காட்டுறோம். கிளியரா உங்களுக்கு இது கிளியரா? இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் கிளியர்? ஓகே ஓகே. அதான் நீங்க கவனிச்சு கொள்ளணுமா? நான் சொன்ன உங்கள்ட்ட வார்த்தையாடல்கள் கவனமாக நடக்கும். உங்களுக்கும் அது நீங்க எஸ்எல்ஏ எழுதும் போது விளங்கியிருக்கும். டிக் டிக் அல்லது டக் டக் நிமிடங்கள். அது அந்த நிமிடங்கள்ல உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக வாசித்து இவ்வளவு அழகாக ஃப்ரெஷ்ஷாக இதை அணுகிற வாய்ப்புகள் குறையரிக்கும். உங்களோட பல்ஸ் எகிரும், நர்வஸ்னஸ் கூடும், ரைட்? வேர்வையா இருக்கும், சூடா இருக்கும். இந்த நிலைமையில போய் அந்த ஹோல்ல இருந்துக்கிட்டு இவ்வளவு டீப்லியாக திங்க் பண்றது வராது. பட் யூ ஹேவ் டு செட்டில் இன் தட் ஹோல். நீங்க அந்த ஹோல்ல செட்டில் ஆகும். செட்டில் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், இதை மறந்துருந்தீங்கன்னு சொன்னால், இந்த பாடத்துக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா இந்த கேஸ் அணுகினீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணும். அவன் தான் இந்த இதில் எல்லாரையும் பீட் பண்ணிக்கிட்டு ரேங்கில் மேலுக்கு போகிற இன்டர்வியூ கால் பண்ண போனால் அழைப்பான் அல்லது அந்த பிள்ளை தான் இருக்கு. அதை நான் சொல்லிக் கொடுறேன். செட்டில் ஆகுங்க ஹோலுக்குள்ளே. ரொம்ப இதாக அணுகுங்க. பாருங்க, மேலுக்கு அமைச்சை பற்றி கேட்கப்பட்டிருக்கு, கீழுக்கு அமைச்சில் அவர் குறைபாடுள்ள ஆளாக இருந்து இப்படி இருக்கிறதால இந்த பிரச்சனை நான் உங்களுக்கு ஆன்சரில் சொல்லும்போது சொன்னேன். இதில் அவர பிரச்சனை நாங்கள் சொல்லியிருக்கோம். 5வதா மேற்குறித்த நிகழ்ச்சியின் போது அமைச்சின் காணப்படும் 2 நிர்வாக பிரச்சனைகளை குறிப்பிடுக. இப்ப அதுக்குள்ள வார என்ன காரணம், இப்ப அமைச்சில வார முகாமைத்துவ பிரச்சனைகளை கேட்டிருந்தோம். இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கல்கள் என்னன்னு சொல்லி திரும்ப குழப்பி உங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக பிரச்சனை? ஒன்று என்னன்னு சொன்னால், முதலாவது ஒரு வேலையை முடித்து அவர் இல்லாத போது அந்த கருமத்தை ஆற்றுவதற்காக மற்றும் ஒருவர் பதிலீட்டு உத்தியோகத்தர்கள் அல்லது அந்த பணியை செய்வதற்கான மாற்று உத்தியோகத்தர்கள் திறனாக நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டிராமை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர், நிர்வாக குறைபாடாக காணலாம். ஒன்று. 2வது என்ன என்று சொன்னால், தன்னுடைய பணிகள் சார்பாக தன்னுடைய ஏனைய உத்தியோகத்தனுடைய வெளிக்கல கடமைகள் சார்பாக அவர் அறிந்திராமை என்ன செய்ததுன்னா, அறிந்திராமை, ரைட்? அது ஒரு நிர்வாக பிரச்சனை. எப்படி நிர்வாக பிரச்சனை சொல்லி சொன்னால், அல்லது அவர் அதுக்கு சார்பானவர்களை நியமிக்காமை தொடர்பாக நாங்கள் பேசிட்டோம் என்று சொல்லி சொன்னால், 2வதாக என்ன நிர்வாக பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னால், தரவுகள் மற்றும் கோவைகள், ரைட்? தரவுகள் மற்றும் கோவைகளை கண்டெடுத்து சகலரும் கண்டறியும் விதமாகவும் இலகுவாக கோவைகளை மற்றும் உபகரணங்களை அணுகுகின்றது தொடர்பாகவும் அந்த அலுவலகத்தில் உரிய வளமுகாமைத்துவம் பின்பற்றப்படாமை ஒரு நிர்வாக பிரச்சனையாக குறிப்பிடலாம். ரைட்? நிர்வாக பிரச்சனையாக குறிப்பிடலாம். கிளியரா? கிளியர்? எந்தெந்த பரப்புக்குள்ள எப்படி போய் நான் ஆன்சர் பண்றேன்னு சொல்லி நீங்க எது நான் சொல்ற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகி நீங்க எழுத முடியல. நான் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்துருக்கு ஆன்சர் பண்றேன், அந்த ஒரு நிர்வாகியா இருக்கிறதால அந்த ஆன்சர்ஸ் வருகிறது. நான் சொல்றதுல நீங்க ஒரு 70%, 60%க்காவது நீங்க எழுதுறீங்கன்னு சொன்னாலும் அழகான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் லக்கிலி நீங்க இந்த என்னுடைய அந்த
இந்த 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 எக்ஸ்பர்ட்னஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இது ஒவ்வொன்றொன்றும் தேர்ச்சியாக வர பதில்கள். கிளியர்? ஓகே ஆமாம் சார். ஓகே. நெக்ஸ்ட், அறிக்கையை தயாரிக்க முடியாத ஒரு செயலாளர் மேற்கொள்வதற்கு இருந்த ஒரு மாற்று நடவடிக்கை விளக்கு என்ன செஞ்சிருக்கலாமா? ஓவர் த ஃபோன்ல செக்ரட்டரியை கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை சரியாக போய் செயலாளர் மேற்கொள்ளத்தக்க ஒரு மாற்று நடவடிக்கை யாரை கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓவர் த ஃபோனில்? பிளானிங் உத்தியோகஸ்தர் சொல்ல கையில் அது அல்லது அது வந்து ஐடிங்கிறபடியா டாக்குமெண்டா சர்வ் பண்ணியிருந்தா அதை அவர் பயன்படுத்திருக்கலாம். வெரி குட். அதாவது நீங்கள் அந்த பாயிண்டில் நீங்கள் பிடிச்சி கொண்டீங்க தான் இதில் மெயின் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சு செய்கிறார். அப்போ நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க, ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒரு விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சில் ஒரு ஃபைல் அந்த விடயங்கள்லாம் அலுமாரிக்கில் இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு குறைபாடு. ரைட்? அது நீங்கள் என்ன செய்யலாம்னா, நான் உங்களுக்கு மேலே இது பண்ணியிருந்தேன், இனோவேட்டிவாக சாஃப்ட் ஸ்கில்களால் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு வினைத்திறன் அவர்கிட்ட புத்தாக்கம் முனைகிற ஒரு ஆளாக அவர் இல்லை. அப்போ நார்மலாக என்னென்னா அவரில் இருக்கிற பிரச்சனைனா அந்த அமைச்சுக்கு அவர் ஊதிய பொருத்தமான ஆளாக இல்லை. இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ இதை என்ன செய்யலாம்டா, அவர் இருக்கிறதா ஃபைல் சாஃப்ட் ஃபைலாக இல்லைங்கிறதான அர்த்தம். அப்போ சாஃப்ட் ஃபைல் அங்கே இல்லை. ஸோ அப்போ அவர் என்ன செய்யலாம்? அறிக்கையை தயாரிக்க முடியாத செயலாளர் மேற்கொள்வது இருந்த ஒரு மாற்று நடவடிக்கையை சுருக்கமாக விளக்குக உண்டா? என்ன எக்ஷனுக்கு அவர் எடுத்திருக்கலாம்? எல்லாம் இல்லை, ஃபைலும் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு மாற்று நடவடிக்கை அமைச்சர்கிட்ட அவகாசம் கேட்டிருக்கலாம். அதாவது இல்லை, நார்மலி மாற்று நடவடிக்கை சுருக்கமாக விளக்குனா இந்த விஷயத்தை செய்கிறது தான் மாற்று நடவடிக்கை. அமைச்சு கொடுங்க எல்லாரும் இந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சிடும். நாங்கள் அதுக்கு சொன்ன மாதிரி பயிற்சிக்கு போன மாதிரி இதுலேயும் அவருக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கறது தான் நடவடிக்கை. மாற்று நடவடிக்கை எக்ஸ்கியூஸ் கேட்கறது இல்லை, எக்ஸம்ஷன் கேட்கறது. ஏற்கனவே அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண உத்தியோகத்தரை தொடர்பு கொண்டு டேட்டா அது சம்பந்தமாக ஹேண்டில் பண்ணுகின்ற உத்தியோகத்தை இவர் சிசியை தானே ஓட்டு விட்டுருக்கார். அந்த சம்பந்தமான ஹேண்டில் பண்ணுறேன். அப்போ அவரும் இல்லைன்னு சொன்னால் நார்மலாக ஆள் அவரும் இல்லாமல் தான் இருந்திருப்பார். அப்போ அவர் தொடர்பாக ஏதோ ஏனைய உத்தியோகத்தர் இருப்பாங்க, அந்த உத்தியோகத்தர்களை தொடர்பு கொண்டு அந்த உத்தியோகத்தர்களை, அதாவது அந்த சப்ஜெக்டை செய்கின்ற அத்தனை உத்தியோகத்தர்களை தொடர்பு கொண்டு அவர்களை கூப்பிட்டு உடனடியாக ஒரு டிஸ்கஷன் ஒன்று செஞ்சு அறிவுறுத்தலை வழங்கி அந்த இடத்திலேயே அது தொடர்பான அறிக்கையை இப்போ 2 hours ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அது தொடர்பான ஏனைய தரவுகள் எங்கனாலும் சிதறி இருக்கும். அந்த தொடர்புகளை எடுத்துக்கொண்டு அவற்றை சமரி பண்ணி ஒரு முறைமையான அறிக்கை இல்லாண்டாலும் கூட என்ன செய்யலாம்? அவர் ஒரு டென்டேட்டிவான ஒரு ரிப்போர்ட் உண்டை, ஒரு உத்தமமான ஒரு ரிப்போர்ட் உண்டை அவர் அனுப்புறதுக்குரிய நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருக்க முடியும். இப்போ ஃபைல் இல்லை, டேட்டாஸும் இல்லை, அதுக்குரிய ஆக்களும் அதை செய்யக்கூடிய ஆக்களும் இல்லைன்னால் அந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆக்கள் அங்கே இருப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு அந்த தரவுகளை அவர் மேற்கொண்டிருக்கலாம். அப்போ என்ன செய்வாங்க? அவங்கள்ட்ட இல்லாட்டி அது தொடர்பாக அமைச்சுன்னு சொன்னால் அது எங்கேருந்து வருவதோ அது தொடர்பான டிபார்ட்மெண்ட்டுகளில் அந்த தரவு இருக்கும். உடனடியாக மேற்கொண்டு ஒரு உத்தம அறிக்கையாவது அங்கே அனுப்புறதுக்கான நடவடிக்கையை அவர் மேற்கொண்டிருக்க முடியும் என்கிறதா. சரி, இந்த இடத்துல அவர் தன்னுடைய விஞ்ஞான தொழில்நுட்ப இதை அறிவு பண்ணுறது அதை இது பண்ண நடவடிக்கை. அப்போ 2 hours அவர் என்ன செய்யலாம்? ஒரு 1/2 hour அவர் ட்ரை பண்ணுறார், 7 American சொன்னால் உடனடியாக அது தொடர்பான கீழ்நிலை உத்தியோகத்தர்கள், அது தொடர்பான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் உதவியை நாடி அது தொடர்பாக ஏனைய 2ஆம் நிலை தரவுகளை எடுத்து அதன் மூலமாக ஒரு உடனடியாக ஒரு உத்தமமான ஒரு அறிக்கை ஒன்றை அவர் சமர்ப்பித்திருக்க முடியும். பார்லிமெண்ட்ரி தான் நோமலி சமர்ப்பித்திருக்க நடவடிக்கையில் அவர் எடுத்திருக்க முடியும். சார், இதுல ஒரு டவுட் என்னன்னா, இந்த அறிக்கையில முக்கியத்துவத்தை பார்த்து அல்மாரின்னு சொல்ற ஒரு நோமலான இதுதானே, அதை உடைக்கிற அதிகாரம் அப்படி ஏதாச்சும் வந்து செய்யலாமா? இல்லை, அதாவது ஒரு துரித அறிக்கை தானே, ஒரு துரித ஏஜென்சி ரிப்போர்ட்னா அது உண்மையாக இருக்கணும். ஆனால் இல்லைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு ரிப்போர்ட்டோட ஒரு டென்டேட்டிவான ஒரு ரிப்போர்ட் ஒன்று இன்றைக்கு சப்மிட் பண்ணுறதுக்கான வேலையில் அவ்வளவும்
நீங்கள் அந்த மத்தாக்கள்கிட்ட ஏனைய உங்களுக்கு தெரிஞ்ச உசாப் ஃபைல்களில் பல முறைகள் இருக்குதானே. மெயின் ஃபைலாக தேடிட்டு இருந்திருப்பா, காவிய காணல் வேறு இடங்களில் தொடர்பான ஏனைய சப் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஏனைய டிபார்ட்மெண்ட்டுகளை கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும், அந்த அமைச்சுன்னா அந்த அமைச்சர்களோட டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்கும், அதுக்கிட்ட எல்லாம் அதில் ரிப்போர்ட் இருக்கு. உடனடியாக அதை பெற்று அவர் இன்னொரு 1.5 hours அந்த ரிப்போர்ட்டை அனுப்புறதுக்கான நடவடிக்கையில் மேற்கொண்டிருக்க முடியும். அந்த மண்டலை இது பண்ணிக்கொண்டு கிளியரா. நீங்கள் எப்பயும் ஆன்சர் பண்ணணும் என்னன்னு சொன்னால், எப்படி நாங்கள் ரிப்போர்ட்டை அனுப்பலாம்ங்கிற தொடர்பான விடயங்களில் தான் நீங்கள் இதாக இருக்கணும். ஓகே ஓகே சார். என்னென்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் இந்த விஷயங்கள் நாங்கள் டீப்பாக பார்த்துட்டோம். நார்மலி டைம்ஸ் இதாகிட்டு டைம் மோர் தென் 2 hours ஆகிட்டு உங்களுக்கு இது பண்ணது. ஓகே, நான் இது ஒரு பெரிய ஒரு கேஸ் உண்டு. இந்த கேஸ் சார் அதில் ஈயன கேள்வி ஒன்று மிஸ் ஆகிட்டேன் சார். ரைட், நீங்கள் குறிப்பிக்கப்பட்ட ரைட், நாங்கள் அதை பார்த்துட்டு முடிப்போம். நார்மலி அந்த கேஸ் இதாகிட்டு நான் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னால் இன்னொரு கேஸஸோட உங்களுக்கும் ஒரு கிளாஸஸ் சொன்னான். இது நீங்கள் இதுக்கு பிறகு இந்த இதில் நான் மற்ற சப்ஜெக்டை கொண்டு போகணும். உங்களுக்கு நெருங்குற டைமில் எகெயின் நாம் இது ஒரு பெரிய ஒரு கேஸ் இருக்குது, இந்த கேஸுக்குள்ளே நாம் டீல் ஆகும். நீங்கள் சில கேஸஸ்களை உங்களுக்கு வெளியில் பார்த்துக்கொள்ளுங்க. வெளியில் பார்த்துட்டு நீங்கள் அந்த டவுட்ஸோட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிவாங்க. இந்த கேஸுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்றால் எனக்கு ஒரு இதொண்டு பண்ணுங்கள். எல்லாரும் இதில் இந்த கிளாஸில் இருக்கிற அவ்வளோ பேரும் இந்த கேஸுக்குரிய ஆன்சரை மட்டும் எழுதி ரைட். உங்களோட நேம் அட்மிட் இருக்குது. ஸோ அந்த அட்மிட்டை போட்டு நீங்கள் அனுப்புங்க. நான் அதில் அந்த இதை ரிவ்யூ பண்ணி நான் பேர் சொல்லி ரிவ்யூ பண்ண மாட்டேன். நார்மலாக ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இன்னொரு கிளாஸில் இந்த 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 கேஸ் ரைட். நாங்கள் அதை பார்த்துட்டு இதை முடிப்போம். மேற்படி அமைச்சின் சில நீர் நியமிக்கப்படாமல் மேற்கொள் நிலைமை மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு நீர் மேற்கொள்ளும் இது நடவடிக்கை. சிம்பிள், நீங்கள் ஏன் சொல்லிட்டீங்க என்ன நடக்கும். இது தொழில்நுட்ப அமைச்சு என்பதால் இந்த அமைச்சினுடைய சகல செயற்பாடுகளையும் தரவுகளையும் கணனிமயப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஓகே, ஒன்று கணனிமயப்படுத்தப்பட்ட தரவுத்தள என்னென்னு சொல்கிற டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு சிஸ்டம் ஒன்றை கிரியேட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ரெண்டாவது என்ன செய்யலாம்? இது சார் நீங்க சொன்ன மாதிரி சிஸ்டம் நாங்க உருவாக்கிறோம். அடுத்தது அந்த மனித வளத்தோட சம்பந்தப்பட்ட அப்படி லீவ் எடுத்து போறவங்களுக்கான பிரதியீடு ஆளணியை நாங்க ஏற்பாடு செய்யணும். அந்த வேலைக்கு பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தில் ஒரு பணிகளுக்கு ஏனையவர்களும் பதிலளிக்கக்கூடிய உத்தியோகத்தர்களையும் அதாவது 18 உத்தியோகர்கள் நியமித்து அந்த 18 உத்தியோகத்தர்கள் அது தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான பயிற்சிகளை வழங்கி அதனை இது பண்ணும். அடுத்தது என்ன செய்யலாம்? இந்த அதாவது ஆளணி முகாமைத்துவம் என்று அடுத்தது ஆளணி முகாமைத்துவம் என்று வருகின்ற பொழுதும் உரிய உத்தியோகத்தர்களுக்கு பதிலீடு வழங்குறதோட பதிலீடு அந்த உத்தியோகத்தர்கள் களத்திற்கு சொல்லுகின்ற உத்தியோக தொடர்பாக மாற்று வழிகளில் மேற்பார்வை செய்கின்ற நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ளலாம். மூன்றாவது என்ன செய்யலாம் அப்படின்னா, உத்தியோகத்தர்கள் உங்களுடைய வெளிக்கல பயணங்கள் உள்ளில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் தொடர்பாகவும் உங்களுக்கு தெரியும் டேட்டா பேசிஸில் வந்துக்கிட்டு ஆளணி முகாமைத்துவம் சிம்பிளாகவே லீவுண்டா எல்லாமே வந்துக்கிட்டு அவரோட ஃபோனுக்கு வாரத்துக்கான நடவடிக்கைகள் இப்போ இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் வந்து ஃபீல்டு அவர் வரலண்டா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சான்னு சொன்னால் அது டக்குன்னு டேட்டா பேஸில் யார் வந்த வரலண்டு காட்டுற அளவுக்கு இது பண்ணியிருக்கோம். அப்போ ஆளணி முகாமைத்துவத்தையும் நாங்கள் டேட்டா பேஸ் அப்போ தரவு இதெல்லாம் நாங்கள் டேட்டா பேஸ் படுத்துறதோட ஆளணி முகாமைத்துவத்துக்கு நாங்கள் டேட்டா பேஸ் படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்னு நீங்கள் ஒரு இன்னோவேட்டராக ஒரு வெற்றி லீடராக உங்களை கற்பிதம் செய்து கொண்டு தான் இதுக்கு ஏன்னா இது ஒரு விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கேஸஸை நீங்கள் திரும்பவும் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்னும் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிக்கொள்கிறேன். உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் முடிஞ்சு இந்த சப்ஜெக்டும் உங்களை ரொம்ப டொப்பு கொண்டு போகும். நீங்கள் இப்போ பதிலளித்த மாதிரி நான் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறத நீங்கள் பிடிச்சிக்கொண்டு நான் உங்களை டொப்பு கொண்டு போகும். அதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட் தான் இந்த கிரகித்தல் மற்றும் கட்டுரை சம்பந்தமான விடயங்கள். அதுவும் உங்களை டொப்பு கொண்டு போகும். எந்த நேரமும் நீங்கள் ஜிகேயில் மூழ்கி கொண்டு இருக்காதீங்க. இந்த சப்ஜெக்டில் ப்ராக்டிஸ் செய்து கொள்ளுங்கள். புதிய கேஸ்கள் எடுத்து ப்ராக்டிஸ் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் இன்னும் ஒரு கேஸில் உங்களை சந்திக்கும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ சார்.